ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். கர்த்தருடைய கிருபையினாலும் அவருடைய பரிசுத்தமுடைய இரக்கங்களினாலும் நம்முடைய ஒவ்வொரு காரியத்திலும் ஆண்டவராகிய தேவன் அளவற்ற மகிமையான ஆசீர்வாதங்கள் யாவற்றையும் விளங்க பண்ணி கொண்டு வருகின்றார். கர்த்தருக்கே சகல கனமும் மகிமையும் என்றென்னைக்கும் சதா சர்வ காலங்களிலும் உருவாக்கப்படுவதாக. இன்றைக்கும் நம்முடைய தியானத்திற்கு நாம் எடுக்க போகின்ற சத்திய வேத வசனம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 17வது அதிகாரம் 32வது வசனம். லூக்கா 17:32 நான் வாசிக்கிறேன், கேளுங்கள். லோத்தின் மனைவியை நினைத்துக் கொள்ளுங்கள். கர்த்தராகிய தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு நல்ல விதமான ஒரு வார்த்தைக்குரிய காரியங்கள் ஒன்றை பேசுகின்றார். லோத்தின் மனைவியை நினைத்துக் கொள்ளுங்கள். ஆண்டவராகிய தேவனால் இந்த சூழ்நிலை உருவாக்கப்படக்கூடிய ஒரு பெரிய ஒரு பிரச்சனைக்குரிய ஒரு காரியம். ஆண்டவராகிய தேவனுடைய மனிதனாய் காணப்பட்ட லோத்துவும் அவனுடைய சந்ததியாரும் வசிக்கக்கூடிய தேசமாய் காணப்பட்ட சோதோம் கொமோரா என்கிற ஒரு பட்டணம். இந்த பட்டணத்திலே வசிக்கக்கூடிய அவர்களை ஆண்டவராகிய தேவன் காப்பாற்றும்படி சித்தம் கொள்ள ஆரம்பித்தார். எதற்காக ஆண்டவராகிய கர்த்தர் அவர்களை காப்பாற்றப் போகிறார் என்று சொன்னால், அந்த தேசத்திலே வசிக்கக்கூடிய குடிமக்கள் மகா கொடிய பாவிகளாய் காணப்பட்ட ஒரு மக்களாய் விளங்க ஆரம்பிச்சாங்க. வேதத்துல பார்க்கிறோம், அவர்களுடைய பாவங்கள் வான பரியந்தம் எட்டக்கூடியதாய் விளங்கிற்று. இந்த காரியத்தை கண்ட லோத்துனுடைய மனம் வேதனைப்பட ஆரம்பித்ததினாலே நகரத்தின் ஊடாக கடந்து போக முடியாதவனாக நகரத்தினுடைய வாசலிலே உட்கார்ந்து கொண்டு அந்த அலங்கத்திலே உட்கார்ந்து கொண்டு அந்த ஊரிலே நடக்கக்கூடிய ஒவ்வொரு விதமான காரியங்களை கண்டு கேட்டு விசாரித்து தன்னுடைய மனதிலே வாதிக்கப்பட்ட மனிதனாய் காணப்பட்ட லோத்தினுடைய நிலை. இவைகளை ஆண்டவராகிய தேவனுடைய கண்கள் பார்க்க துவங்கிற்று. ஆபிரகாமை கர்த்தராகிய தேவனுடைய தூதர்கள் சந்திக்கும்படி வர்றாங்க. இந்த சோதோம் கொமோரா பட்டணத்தை அழிக்கும்படிக்கான வார்த்தைகளை ஆபிரகாமோடு கூட கர்த்தருடைய தூதர்கள் பேசுறாங்க. இந்த வார்த்தைகளின் அடிப்படையில அந்த தேசத்தை பார்க்கும்படிக்காக அந்த சோதோம் கொமோரா நாட்டுக்குள்ளாக தூதர்கள் கடந்து போகக்கூடிய அந்த நேரம், அந்த சோதோம் கொமோரா பட்டணம் என்று அழைக்கப்படக்கூடிய பட்டணம் மகா கொடுமை நிறைந்த ஒரு பட்டணமாய் காணப்பட்ட ஒன்று. அதுல குறிப்பாக காணப்படக்கூடிய மகா பெரிய பொல்லாத பாவம் என்று அழைக்கப்படக்கூடிய பெரிய ஒரு பாவம், ஆண் புணர்ச்சிக்காரர்களாய் காணப்படக்கூடிய நிலைகள் நிறைந்த ஒரு பாவம். இந்த பாவத்தினுடைய நிமித்தமாகத்தான் கர்த்தருடைய உக்கிர கோபம் அந்த தேசத்தின் மேல் கடந்து வரக்கூடியதாக விளங்க துவங்கிட்டு என்று சொல்லி செய்தி குறிப்புகள் நமக்கு சொல்ல துவங்க ஆரம்பிக்கிறது. அதுல இருக்கக்கூடிய அந்த ஜனங்கள் உள்ள போய் இந்த பட்டணம் எல்லாவற்றையும் சுற்றி பார்க்கிறாங்க. சுற்றி பார்க்கக்கூடிய நேரத்துல ஆண்டவராகிய தேவனுடைய தூதர்களை அந்த லோத்து என்கிற மனிதன் தன்னுடைய வீட்டிலே தங்க வைக்கக்கூடிய நேரத்துல பட்டணத்தில் இருக்கக்கூடிய அநேகம் ஜனங்கள் அந்த வீட்டை நெருக்கி இடிக்கும்படிக்காய் கடந்து வந்து லோத்துவை பார்த்து அவர்களை மெய்யாகவே இந்த லோத்துவை வெளியே அழைப்பித்து அவனை பார்த்து கேட்கிறாங்க, இந்த ஊரிலே வந்திருக்கக்கூடிய மக்கள் யார்? இந்த ஊரிலே வேறு ஊரில் இருந்து வந்திருக்கக்கூடிய ஜனங்கள் யார்? அவர்களை உன்னுடைய வீட்டில் நீ வச்சிருக்கிற அவர்களை நாங்கள் அறியும்படிக்காக, அப்படின்னா என்ன அர்த்தம்? மோசமாக லட்சியாக நடத்தும்படியாக அவர்களை வெளியே கொண்டு வந்து விடு என்கிறதை பற்றி பேசுகிறான். உடனே லோத்து அவர்களை பார்த்து ஒரு மறு உத்தரவு ஒன்றை சொல்லுகின்றார். எனக்கு திருமணம் ஆகாது இருக்கக்கூடிய குமாரத்தை இருக்கிறார், அவ்வளவு வேண்டுமானால் நீங்கள் வந்து வைத்துக் கொள்ளலாமே தவிர என்னுடைய நிழலின் கீழாக வந்திருக்கக்கூடிய என்னுடைய ஜனங்களை நான் தருகிறது எப்படி என்று சொல்லி வாக்குவாதம் பண்ணக்கூடிய நேரத்தில், தேசத்திலே பிழைக்க வந்தவனாய் காணப்படக்கூடிய நீ தேசத்தின் குடிமக்களுக்கு விரோதமான வார்த்தைகளை பேசுகிறாயா என்று சொல்லி அவனை மெய்யாகவே அடிக்கும்படிக்கான காரியங்களை செஞ்சு அந்த கதவை நொறுக்கி கொண்டு வரும்படிக்காக உள்ள இருக்கக்கூடிய மக்கள் இழுத்து கொண்டு வரும்படியான காரியங்களை செயல்படுத்த ஆரம்பிச்சாங்க. உடனே நடந்த காரியம் என்ன? அவர்களுக்கு கண் மயக்கத்தை உருவாக்கி வாசலை தேடி தேடி பார்த்து அழுத்து போக ஆரம்பிச்சாங்க. அப்பொழுது அந்த தூதர்கள் லோத்துவை பார்த்து ஒரு வார்த்தை சொல்லுகின்றார். இந்த பட்டணம் கொடுமை நிறைந்த ஒரு பட்டணமாக இருக்கிறதுனால இதிலே காணப்படக்கூடிய உன்னையும் உன்னுடைய சந்ததிகளையும் நாங்கள் நீதிமான்களாக கண்டதினால உன்னை காப்பாற்றும்படிக்காக இறங்கி வந்திருக்கிறேன். ஆகவே நீ கால தாமதம் பண்ணாமல் நான் காண்பிக்கக்கூடிய இடத்தை நோக்கி நீ கடந்து ஓடி போக வேண்டும் என்கிற ஒரு வார்த்தையை பற்றி அவங்க பேச ஆரம்பிக்கிறாங்க. உடனே அங்க இருக்கக்கூடிய தன்னுடைய இனத்தாரை, தன்னுடைய ஜனத்தாரை, தான் கூட இருக்கக்கூடிய தன்னுடைய அநேக விதமான பிள்ளைகளை, மனைவியை அழைப்பித்துக் கொண்டு ஆண்டவருடைய வார்த்தையின்படி வெளியே கடந்து போகின்றாங்க. போகக்கூடிய நேரத்துல கர்த்தராகிய தேவனுடைய வார்த்தை ஒரு காரியத்தை சொல்ல ஆரம்பிக்கிற, நேரா இந்த தேசத்திலே வரக்கூடிய அழிவிலே நின்று நீங்கள் காப்பாற்றப்பட வேண்டும் என்று சொன்னால் மலைகளுக்கு ஓடி போங்கள். உடனே கர்த்தருடைய சமூகத்திற்கு முன்பதாக லோத்து நின்று கேட்கிறான், மலைகளுக்கு ஓடி போனால் தீங்கு எங்களை தொடர்ந்து ஆரம்பிச்சிடும் ஆண்டவரே. ஆகவே இங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய சமபூமியை நோக்கி நாங்கள் கடந்து போக நீங்கள் எங்களுக்கு உத்தரவு கொடுக்க வேண்டும். அவங்களும் சரின்னு சொல்றாங்க. சமபூமிக்கு போகிறதற்கு பயந்து அவர்கள் மீண்டும் மலைகளை நோக்கி அவங்க கடந்து ஓடி போகக்கூடிய அந்த நேரம், போகக்கூடிய நேரத்துல
கர்த்தராகிய தேவன் ஒரே ஒரு வார்த்தை ஒன்றை சொல்லி அனுப்புகின்றார். நீங்க போகலாம், வழியிலே வேகமாய் ஒரே ஓட்டமாய் நீங்கள் கடந்து போகலாம். ஆனால் ஒரே ஒரு கண்டிஷன், ஒரே ஒரு காரியம் மட்டும்தான். நீங்கள் போகக்கூடிய திசைகளை மட்டும் நோக்க வேண்டுமே தவிர நீங்கள் பின்னிட்டு திரும்பி பார்க்க கூடாது என்கிற ஒரே ஒரு வார்த்தை ஒன்றை பேச ஆரம்பிச்சான். கர்த்தருடைய வார்த்தையின் அடிப்படையில் அவங்க ஓடிட்டு வர்றாங்க. எவ்வளவு பெரிய ஆபத்திலே நின்று தேவன் அவர்களை காப்பாற்றினார் என்று பாருங்கள். பெரிய அழிவிலே நின்று அந்த இடத்துல அந்த 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 பட்டணத்திலே நடைபெறக்கூடிய காரியத்தை பற்றி அநேக விதமான வேத சத்தியத்தில், அநேக விதமான ஹிஸ்டாரிக்கல் ப்ரூஃப்ல என்ன விதமான வார்த்தை சொல்லப்படுகிறது அப்படின்னா, அக்னியும் கந்தகமும் அந்த பூமி எங்கிலும் பற்றி பிடிக்கக்கூடியதாய் விளங்க துவங்கிற்று. வானத்திலிருந்து பெரிய பெரிய அக்னி மழையை ஆண்டவராகிய தேவன் பொழிய பண்ணி அந்த நகரத்தை சுட்டெரிக்கக்கூடிய அந்த ஒரு காரியம். இந்த இடத்துல ஆண்டவராகிய தேவன் இவர்கள் மேல் வைத்த ஒரு தயவின் நிமித்தமாக இவர்களுடைய கரங்களை பற்றி அவர்கள் காலதாமதம் பண்ணி கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் இவர்களுடைய கையை பிடித்து வெளியே இழுத்து கொண்டு வந்து ஜீவன் தப்ப ஓடிப்போ என்ற ஒரு வார்த்தையை பற்றி பேசுகிறார். அவர்கள் ஓடிக்கொண்டே இருக்கிறாங்க. போகக்கூடிய வழியிலே லோத்து சொல்லுகின்றான், கர்த்தர் என்று பேசியிருக்கிறார். ஆண்டவராகிய தேவன் சொன்னார், நீங்கள் வழிநடுக ஓடுங்கள், ஆனால் பின்னிட்டு மாத்திரம் திரும்பி பார்க்க கூடாது என்கிற ஒரு வார்த்தையை பற்றி பேசியிருக்கிறார். ஆகவே பின்னிட்டு திரும்பி பாராமல் ஓட வேண்டும் என்கிற ஒரு வார்த்தையின் அடிப்படையில் எல்லா ஜனங்களும் பிள்ளைகளை தன்னுடைய மனைவியை அழைத்து கொண்டு ஒரே ஓட்டமா ஓடிட்டே போக ஆரம்பிக்கிறான். போய் பாதி வழியிலே போய் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் அந்த லோத்தினுடைய மனைவி பின்னிட்டு திரும்பி பார்க்கக்கூடிய விழாவை விளங்கினாள். பின்னிட்டு திரும்பி பார்க்கக்கூடிய நேரத்தில் நடந்த காரியம் என்ன? வேதம் சொல்லுகிறதை போல அவள் எங்கும் அங்கும் நகர முடியாமல் அதே இடத்தில் உப்பு தூணாய் மாற்றப்பட்டு நின்று போய்விட்டாள். அவ்வளவு தூரம் ரட்சிக்கப்பட்டிருக்கக்கூடிய ரட்சிப்பினுடைய முழுமையை பெற முடியல. முக்கியமான ஒரு காரியம் என்ன? ஒரு வாழ்க்கையினுடைய துவக்கம் முக்கியம் அல்ல, வாழ்க்கையை எங்க போய் நாம் முடிக்கணும் அதுதான் முக்கியம். ஆண்டவருடைய வேதம் சொல்கிறது, லோத்தனுடைய வாழ்க்கையில நல்ல ஒரு துவக்கம் தான். ஆண்டவராகிய தேவனால் மீட்கப்பட்ட லோத்து அந்த குடும்பத்தோடு கூட கர்த்தராகிய தேவன் அழைத்து கொண்டு போக ஆரம்பிக்கிறார். நம்முடைய குடும்பமெல்லாம் இன்னும் ரட்சிக்கப்படலைன்னு சொல்லி நம்மெல்லாம் வருத்தப்படக்கூடிய இந்த காலத்துல அந்த லோத்தனுடைய குடும்பத்தையே ஆண்டவராகிய தேவன் ரட்சித்து ரட்சிப்பின் பாதையிலே அழைத்து கொண்டு போகக்கூடியவராய் விளங்க ஆரம்பித்தார். போகக்கூடிய வழியிலே ஒரே ஒரு கட்டளை ஒன்றை ஆண்டவராகிய தேவன் பேசினார். என்ன ஒரு கட்டளையை பேசினார்? நீ சமபூமியிலே எங்கும் நில்லாமல் பின்னிட்டு திரும்பி பாராமல் உனக்கு முன்பதாக நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த இலக்கை நோக்கி நீ ஓட வேண்டும் என்கிற வார்த்தையை பற்றி பேசினார். போயிட்டே இருக்கிறாங்க. போய்கொண்டே இருக்கக்கூடிய நேரத்தில் நடந்த காரியத்தை கர்த்தருடைய வேதம் சொல்கிறது, லோத்தினுடைய மனைவியோ பின்னிட்டு திரும்பி பார்த்து உப்பு தூணாய் மாற்றப்பட்டு போனார். இப்ப கர்த்தராகிய தேவன் ரட்சிப்பு என்கிற ஒரு விஷயத்தை நம்முடைய வாழ்க்கையிலே தருகின்றார். ஆனாலும் கூட இந்த ரட்சிப்பை நான் இழந்து போனால் அதற்குரிய மகா பெரிய தண்டனை என்கின்ற சாபத்தையும் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே வைத்திருக்கின்றார். லோத்துவை பார்த்து கர்த்தர் சொல்கின்றார், சமபூமியில நிக்காத, திரும்பி பார்க்காதே. திரும்பி பார்த்தால் தேவனுடைய ரட்சிப்பை இழந்து சாபத்தை நீ உன்னுடைய வாழ்க்கையிலே பெற்றுக்கொள்ள போகின்றாய். ரட்சிப்பு ஆண்டவராகிய தேவனே கிருபையாய் தந்த ரட்சிப்பு. இந்த ரட்சிப்பை இழந்து போகிறதற்கு தேவன் கொடுக்கக்கூடிய கட்டளைகளை சற்றாகிலும் நான் மீற ஆரம்பிக்கிறது உண்டானால் தேவனுடைய கோபம் என் மேல் பற்றி எரிகிறதை நான் பார்க்க முடியும். நான் ஆண்டவராகிய தேவனுடைய பிள்ளை தானே, ஆண்டவராகிய தேவனால் உருவாக்கப்பட்டவன் தானே. என்னை கர்த்தராகிய தேவன் கடிந்து கொள்ளுவாரா? எனக்கு விரோதமான காரியத்தை ஆண்டவராகிய தேவன் செய்து முடிப்பாரா? எனக்கு விரோதமாய் ஆண்டவராகிய தேவனுடைய கோபம் பற்றி எரியக்கூடியதாய் விளங்க முடியுமா? முடியும். ஏனென்றால் வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையின்படி அவ்வளோ பெரிய மகா பெரிய அழிவின் விளிம்பிலே நின்று காப்பாற்றப்பட்டிருக்கக்கூடிய அவர்களை கர்த்தருடைய கிருபையினால் அவர்கள் காப்பாற்றப்பட்டிருக்கிறார். என்றாலும் கூட ஒரே ஒரு வார்த்தையை அவர்களுக்கு முன்பதாய் கர்த்தராகிய தேவன் பேசுகின்றார், சமபூமியிலே நில்லாமல் பின்னிட்டு திரும்பி பாராமல் ஒரே ஓட்டமாய் ஜீவன் தப்ப ஓடிப்போ. இந்த காரியத்துல அவர்கள் செய்த ஒரே ஒரு விஷயம், லோத்தினுடைய மனைவி செய்த ஒரே ஒரு காரியம், ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு மீறி, ஆண்டவராகிய தேவனுடைய காரியங்களுக்கு மீறி, அந்த மீறுதல் வருகிறதுக்கு என்ன காரணம்? நிறைய பேர் நிறைய பிரசங்கத்தை சொல்லியிருப்பாங்க, நிறைய காரியத்தை பேசியிருப்பாங்க. அவர்கள் உலக ஆசையோடு கூட காணப்பட ஆரம்பிச்சதுனால, பலவிதமான நிலைகள் அவருடைய வாழ்க்கையில காணப்பட ஆரம்பிச்சதுனால, அதுக்கப்புறம் ஒருபடி மேல போய் சில பேர் சொல்லியிருப்பாங்க, அந்த அம்மா அப்பதான் புது மிக்சி வாங்கியிருந்தாங்க, புது கிரைண்டர் வாங்கியிருந்தாங்க, புது அதாவது அந்த ஏர் கூலர் வாங்கியிருந்தாங்க, அதற்கு ஃப்ரிட்ஜ் வாங்கியிருந்தாங்க. இதெல்லாம் விட்டு நான் எப்படி போகிறேன்னு சொல்லி நிறைய பிரசங்கம் பண்ணக்கூடிய மக்கள் நிறைய காரியங்களை கதை பேசியிருப்பாங்க. இந்த ஆண்டவருடைய வேதம் நமக்கு சொல்லுகிறதை போல இவ்வளவு பெரிய ஒரு காரியத்தை ஆண்டவராக தேவனுடைய கிருபையினால் பெற்ற ரட்சிப்பை ஒரு வினாடியில் இழந்து போகக்கூடிய ஒரு சூழ்நிலை, அதுதான் ரொம்ப முக்கியம். ஒரு செகண்ட் தான், அந்த ஒரு செகண்ட் திரும்பி பார்க்காம இருக்கிறது உண்டானால் எல்லா காரியங்களையும் தன்னுடைய வாழ்க்கையிலே அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே கட்டாயம் பெற்றுக்கொள்ள முடியும். இதே மாதிரி ஒரு சம்பவம் பைபிள் நம்ம பார்க்க முடியும். 10 கன்னிகைகளை பற்றி
அந்த ஒரு செகண்ட் அவர்கள் மறந்து போய் அந்த எண்ணெயை சேகரிக்காமல் விட்டு போக ஆரம்பிச்சது தானே அவ்வளவு பெரிய ஒரு இழப்புக்கும் நஷ்டத்திற்கும் காரணமாய் காணப்படக்கூடியதாய் விளங்கிற்று. 2 கன்னிகைகளும் காத்திருந்தாங்க. 2 பேரும் ஆண்டவராகிய தேவனுடைய வருகைக்காய் ஆவலோடு கூட காத்திருக்கக்கூடிய நேரத்தில் இவர்கள் அந்த 5 கன்னிகைகள் தங்களுக்கு உண்டான அந்த தீவட்டியோடு கூட எண்ணெயை சேர்க்கக்கூடிய அந்த நிலைகளை புத்தி இல்லாத கன்னிகைகள் பார்த்தும் பாராதவர்களைப் போல விட ஆரம்பிச்சதான பெரிய ஒரு இழப்புக்கு, பெரிய ஒரு நஷ்டத்திற்கு காரணமாய் காணப்படக்கூடியதாய் விளங்கிற்று. நம்முடைய வாழ்க்கையில கூட பெரிய விஷயத்தை நீங்களும் நானும் கண்ணும் கருத்துமா பார்த்துருவோம். பெரிய ஒரு விபச்சாரம் செய்யக்கூடாது, நமக்கு வந்து கண்ணும் கருத்துமா பார்க்க ஆரம்பிச்சிடும். அநேக விதமான கொலை செய்யக்கூடாது, நீங்களும் நானும் கண்ணும் கருத்துமாய் ஆசரிக்க ஆரம்பிச்சிடும். அநேக விதமான மற்றவனுடைய காரியங்களை நாம் இச்சிக்க கூடாது, அதையும் நாம் கண்ணும் கருத்துமா ஆசரிப்போம். ஆனால் சின்ன ஒரே ஒரு லூப் ஹோல் நம்முடைய வாழ்க்கையிலே வருகிறது உண்டானால் ஒட்டு மொத்த ரட்சிப்பை நான் என்னுடைய வாழ்க்கையிலே இழக்க ஆரம்பிச்சிடும். தேவன் சொன்ன சாபத்திற்கு உரிய அந்த மனுஷியாய் அவளுடைய வாழ்க்கையினுடைய நிலைகள் மாற்றப்பட்டு போனதற்கு காரணம் என்ன? சாபத்தின் பிள்ளையாய் அவளுடைய நிலை கர்த்தருடைய ரட்சிப்பை பெறும்படி ஆண்டவராகிய தேவனே திட்டம் போட்டு அவர்களுக்கு அவ்வளவு பெரிய ஒரு ரட்சிப்பான காரியங்களை தந்திருக்கும் பொழுது அந்த ரட்சிப்பை ஒரு வினாடியை இழந்து போகிறதுக்கு என்ன காரணம்? தேவனாகிய கர்த்தரால் கொடுக்கப்பட்ட சாபம் அவர்கள் மேல் வந்ததற்கு என்ன காரணம் என்றால் நீங்களும் நானும் அந்த ஒரு இமைப்பொழுது ஒரு விழிப்பற்ற ஒரு நிலை நம்முடைய வாழ்க்கையிலே காணப்பட ஆரம்பிக்கும் பொழுதுதான் தேவனுடைய திட்டங்களை, தீர்மானங்களை நம்முடைய வாழ்க்கையிலே நீங்களும் நானும் இழந்து போக ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். நம்ம நினைப்போம் ஆண்டவராகிய தேவனுடைய காரியத்தில் எல்லாத்தையும் நான் சரியாத்தானே செஞ்சுட்டு வரேன். அந்த ஒரே ஒரு செகண்ட், ஒரு இமைப்பொழுது கர்த்தருடைய வேத புஸ்தகத்துல இப்ப வந்து ஒரு சின்ன ஒரே ஒரு உதாரணத்தை நான் உங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று சொன்னால், ஆகாய விமானத்துல வந்து பயணப்பட்டு போகிறோம் என்று வைத்துக் கொள்ள, விமானத்துல வந்து பயணப்பட்டு போய் கொண்டிருக்கக்கூடிய நேரம், பயணப்பட்டு போய் கொண்டிருக்கக்கூடிய நேரத்துல அந்த அதாவது அந்த விமானத்தை ஆபரேட் பண்ணக்கூடிய அந்த பைலட், அவர் எல்லா விதமான காரியங்களையும் செய்து கொண்டிருக்கக்கூடிய அந்த பைலட் போய் கொண்டிருக்கக்கூடிய நேரத்துல, நள்ளிரவு நேரம், எல்லா மக்களும் அயர்ந்து உறங்கக்கூடிய நேரத்துல அந்த பைலட் ஒரு வினாடி ஒரு சின்ன ஒரே ஒரு நிறுத்தறிக்குள்ளாக கடந்து போகிறார் என்று வைத்துக் கொள்ளுங்கள். என்ன நடக்கும் பாருங்க, ஆகாய விமானத்தினுடைய ஒட்டுமொத்த காரியமும் அழிந்து போகிறதை போல அந்த ஒரு சின்ன ஒரே ஒரு இமை பொழுதுதான். நிறைய இடங்கள்ல பார்க்கக்கூடிய நேரத்துல ஆக்சிடென்ட் எல்லாம் உருவாக்கப்படக்கூடிய நிலைகளை பார்க்கக்கூடிய நேரத்தில் சில டிரைவர்கிட்ட நீங்கள் போய் விசாரித்து பார்க்கறது உண்டானால் அவர்கள் ஒரே ஒரு விஷயத்தை சொல்லுவாங்க. அந்த ஒரு வினாடி தாங்க, ஒரு செகண்ட் தான். நாங்கள் வந்து இந்த இடத்துலேருந்து அதாவது இந்த ஒரு லாரியை நாங்கள் ஓவர்டேக் பண்ண வேண்டும் என்று சொல்லி ஒரு இமை பொழுது நாங்கள் வந்து யோசித்து வேகமாக நாங்கள் கிராஸ் பண்ணிடலாம்னு சொல்லி நாங்கள் யோசித்து கடந்து போகக்கூடிய நேரத்தில் ஒரு செகண்டில் அடிபட்டு எல்லா விதமான காரியங்களும் மாய்ந்து போகக்கூடியதாக விளங்க ஆரம்பித்ததை பார்த்தோம். அந்த ஒரு இமை பொழுது தான் கர்த்தருடைய வேதம் என்ன வார்த்தை சொல்கிறது, ரொம்ப ஜாக்கிரதையாக உன்னுடைய ரட்சிப்பினுடைய நிலைகளை பாதுகாத்துக் கொள்ள வேண்டியது அவசியம். ரட்சிப்பை இழக்கிறது மாத்திரமல்ல, வேதத்தில் நம்ம வந்து வாசிக்கிறோம் கர்த்தருடைய சாபத்தையும் அந்த அம்மா பெற்றுக்கொள்ள ஆரம்பிச்சிட்டாங்க. கர்த்தருடைய ரட்சிப்பை இழந்து போய் திரும்ப அவர்கள் தங்களுடைய வாழ்க்கைக்கு மீண்டும் ஒரு தருணம் கொடுக்கப்பட்டா கூட பரவாயில்ல. அந்த அம்மா ரட்சிப்பை இழந்து போகிறது மட்டுமல்ல, மீட்பை இழந்து போகக்கூடிய அந்த காரியம் மட்டுமல்ல, உப்பு தூணாய் மாற்றப்பட்டு இங்கேயும் அங்கேயும் நகர முடியாம போயிடுச்சு. எந்த ஒரு காரியத்தின் கூட அவங்க கடந்து போக முடியாமல் யாருக்கும் பிரயோஜனம் இல்லாத ஒரு மனுஷியா அவருடைய வாழ்க்கையை மாற்றப்பட துவங்கிட்டு. அதனாலதான் அந்த வசனத்தில் ஆண்டவராகிய தேவன் எதை மீன் பண்ணி எதை மென்ஷன் பண்ணி சொல்கின்றார், அதுக்கு முன்னால் இருக்கக்கூடிய வசனத்தை பின்னால் இருக்கக்கூடிய வசனத்தையும் வாசிச்சு பார்த்தீங்கன்னா அதுக்கு சம்பந்தமே இருக்காது. ஒரே ஒரு வார்த்தை கர்த்தர் பேசியிருப்பார், லோத்தினுடைய மனைவியை நினைத்துக் கொள்ளுங்கள், அவ்வளவுதான். அதுக்கு முன்னால் இருக்கக்கூடிய பகுதிக்கு இதுக்கு பின்னால் இருக்கக்கூடிய பகுதிக்கும் நம்முடைய வாழ்க்கையில நிறைய விஷயமான காரியங்கள் அநேகம் தொடர்புகள் இருக்கிறத பார்க்க முடியும். ஆனால் இந்த வசனத்தை கர்த்தராகிய தேவன் குறிப்பிட்டு எதற்காக நம்ம கூட பேசுகிறார் என்று சொன்னால், ரட்சிப்பை இழக்க ஒரு வினாடி உனக்கும் எனக்கும் போதுமானதாக இருந்தோம். அதனாலதான் ரொம்ப ஜாக்கிரதையாக பெற்றிருக்கக்கூடிய ரட்சிப்பை நீங்களும் நானும் நம்முடைய வாழ்க்கையின் மத்தியிலே காத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். ரட்சிப்பை இழக்கிறது மட்டுமல்ல, சாபத்தின் பிள்ளையாய் அவள் மாற்றப்பட்டு போக ஆரம்பித்தாள். ரட்சிப்பை இழந்து சாபத்தின் பிள்ளையாய் மாற்றப்படக்கூடிய நிலைகள் அவளுடைய வாழ்க்கையிலே உருவாக்கப்பட்டதற்கு என்ன காரணம் அப்படின்னு கர்த்தருடைய வேதம் சில வார்த்தைகளை நம்ம கூட வந்து பேச துவங்க ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். கர்த்தருடைய வேத புஸ்தகத்தில் ஆண்டவராகிய தேவன் நல்ல ஒரு விளக்கமான வார்த்தை ஒன்றை பேச ஆரம்பித்திருக்கின்றார். உபாகம புஸ்தகத்தில் 7வது அதிகாரம் 26வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்ல துவங்க ஆரம்பிக்கிறது. உபாகமம் 7வது அதிகாரம் 26வது வசனத்தை உங்களுக்கு நான் வாசிக்கிறேன், கேளுங்கள். அவைகளைப் போல நீ சாபத்துக்கு உள்ளாகாதபடி அருவருப்பானதை உன் வீட்டிலே கொண்டு போகாயாக, அதை சீ என்று வெறுத்து முற்றிலும் அருவருக்க கடவாய், அது சாபத்திற்கு உள்ளானது. நம்முடைய வாழ்க்கையில
தேவனுடைய ஆசீர்வாதத்தை இழக்கிறது பெரிய விஷயம் இல்லை. ஆசீர்வாதத்தை கூட இழந்துட்டு திரும்ப ஒருவேளை கர்த்தருடைய கிருபைக்காக நம்ம கெஞ்சலாம். ஆசீர்வாதத்தை இழந்து சாபத்தை பெற ஆரம்பிக்கிறது உண்டானால் இனி நம்முடைய வாழ்க்கையினுடைய நிலைகள் கர்த்தராகிய தேவனுக்குள் கட்டப்படுகிறது என்பது முடியாது. நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவராகிய தேவன் எதிர்பார்க்கக்கூடிய தன்மை எப்படிப்பட்டதாய் விளங்க வேண்டியது அவசியம். இந்த அம்மா செஞ்ச காரியம் என்ன? ஆசீர்வாதத்தை இழந்து போனாங்க, கர்த்தருடைய கிருபை இழந்து போனாங்க. ஒன்று, அவர்கள் சாபத்திற்கு உள்ளாகவும் மாற்றப்பட துவங்க ஆரம்பிக்கிறது பார்க்க முடியும். ஆண்டவருடைய வேதம் சொல்லுகிறதை போல சாபம் வருகிறதற்கு என்ன காரணம் அப்படின்னா, அருவருப்புகள் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்பட ஆரம்பிக்கிறது உண்டானால் தேவ ஆசீர்வாதங்களுக்கு பதிலாக நீங்களும் நானும் சாபத்தை பெறக்கூடிய ஒரு மக்களாய் விளங்க ஆரம்பிச்சோம். ஒருவேளை அந்த அம்மா அங்கேயே அந்த சோதோம் கொமோரா பட்டணத்துக்குள்ள இருந்தா கூட ஒருவேளை அந்த அம்மா காப்பாற்றப்பட்டிருக்கலாம், எங்கேயாச்சும் தப்பிச்சு ஓடி போயிருக்கலாம். ஆனா அந்த அம்மா செஞ்ச காரியத்தை பாருங்க. கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற வேண்டும் என்று ஓடி வந்து பாதி வழியிலே நின்று சபிக்கப்பட்டவர்களாய் கடந்து போக ஆரம்பிச்சார். ரட்சிப்பினுடைய முழுமையை பெற முடியல. ஒருவேளை அந்த சோதோம் கொமோரா பட்டணத்துக்குள்ள காணப்பட ஆரம்பிச்சா கூட இங்கும் அங்கும் ஓடி போய் அந்த அம்மா தப்பித்து தன்னுடைய ஜீவியத்தினுடைய காரியங்கள் யாவற்றையும் காப்பாற்றி இருக்கலாம். ஆனா பாதி வரைக்கும் ஓடி வந்து நடு வழியிலே நின்று இங்கும் அங்கும் நகர முடியாத உப்பு தூணாய் மாற்றப்பட்டதற்கு காரணம் சாபத்தினுடைய உச்ச நிலை அவருடைய வாழ்க்கையிலே உருவாக்கப்படக்கூடியதாய் விளங்கிட்டு. சாபம் வருகிறதுக்கு என்ன காரணம் பார்த்தீங்கன்னா, நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படக்கூடிய பல விதமான அருவருப்புகள், இந்த அம்மாவுடைய மனசுல காணப்பட்டிருக்கக்கூடிய பல விதமான அருவருப்புக்குரிய நிலைகள் தான் சாபத்திற்கு மூல காரணம் என்று கர்த்தருடைய வேதம் நமக்கு சொல்ல துவங்க ஆரம்பிக்கிறது. முதல் அருவருப்பு, நம்முடைய வாழ்க்கையில காணப்படக்கூடிய முக்கியமான முதல் அருவருப்பு என்னன்னு பாருங்க. நீதிமொழிகளின் புஸ்தகத்துல 3வது அதிகாரம் 32வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. நீதிமொழிகள் 3வது அதிகாரம் 32வது வசனத்தை வாசிக்கிறேன், கேளுங்கள். அது என்ன சொல்றது பாருங்க. மாறுபாடு உள்ளவன் கர்த்தருக்கு அருவருப்பானவன். முதலாவது காரியம், நம்முடைய மனசுல நம்முடைய மனமும் கர்த்தருடைய மனமும் பொருந்தாது இருக்கிறது உண்டானால் அவங்க கூட கர்த்தரோடு கூட இசைந்து ஓட உங்களாலும் என்னாலும் ஆகிறது இல்லை. நம்முடைய வாழ்க்கையில நல்ல ஒரு ஓட்டத்தின் ஊடாக கடந்து போக வேண்டும் என்றால் உங்கள் எல்லா விதமான ஓட்டமும் கர்த்தருடைய நினைவும் ஒன்றாக இசைக்கப்பட வேண்டியது அவசியம். நிறைய நேரத்துல நான் என்னுடைய வழிகளின் ஊடாக கடந்து ஓட ஆரம்பிக்கின்றேன். ஆனால் கர்த்தருடைய நிலைகளை பற்றி நான் யோசிச்சு கூட பார்க்கிறதே இல்லை. கர்த்தர் எதற்காக என்னை அழைத்தார், என்ன காரியத்திற்காக என்னுடைய வாழ்க்கையிலே இப்படிப்பட்ட நன்மையான காரியங்கள் யாவற்றையும் தந்தார் என்று சொல்லி நான் என்னுடைய மனது அளவிலே யோசிக்க மனமற்றவனாய் என்னுடைய இஷ்டத்தின்படியே கடந்து போகக்கூடியவனாய் விளங்க ஆரம்பித்து விடுகின்றேன். ரட்சிக்கப்பட்ட ஆரம்ப நாள்ல ஒரு நல்ல ஒரு தேவனுடைய ஊழியக்காரனை பற்றி நான் இவ்விதமாய் கேள்விப்பட துவங்கினேன். வல்லமையா பிரசங்கம் பண்ணுவார், நல்ல ஊழியங்களை செய்யக்கூடிய கர்த்தருடைய வல்லமையான ஒரு ஊழியக்காரர். அந்த ஊழியக்காரனுடைய வாழ்க்கையில ஒரே ஒரு பிரச்சனை அவருடைய வாழ்க்கையிலே காணப்படக்கூடியதாய் விளங்கிட்டு. என்ன பிரச்சனை அப்படின்னா, இசைக்கு அவர் ரொம்ப அடிமையாய் காணப்படக்கூடிய ஒரு மனுஷன். மியூசிக்னா போதும், எந்த இடத்துல இசை வாசிக்க ஆரம்பித்தாலும் கூட இந்த இசையை கொஞ்ச நேரம் நின்று கேட்டு விட்டுத்தான் அந்த இடத்தை விட்டு கடந்து போகிறது வழக்கு. ரட்சிக்கப்பட்ட பிறகும் கூட இந்த சுபாவம் அவருடைய வாழ்க்கை விட்டு மாற்றப்படவே இல்லை. சில நேரங்களில் அநேக விதமான புதிய அதாவது சினிமா பாடல்கள் நடிக்கப்படக்கூடிய திரைப்பட பாடல்களை உட்கார்ந்து அவர் கேட்கிறது வழக்கு. கூட இருக்கக்கூடிய அநேகம் ஊழியக்காரங்க சொன்னாங்க, சினிமா பாட்டெல்லாம் கேட்கக்கூடாதுங்க, அதன் மூலமாய் அநேகம் பாவத்தினுடைய காரியம் நான் பாட்டெல்லாம் கேட்கலங்க, நான் எந்த விதமான தவறான காரியத்தினூடாக கடந்து போகிறேன். அதுல வாசிக்கக்கூடிய இசையினுடைய நிலைகளை நான் பார்க்கிறேன். என்ன ராகத்துல அவங்க வாசிக்கிறாங்க, எவ்வளவு நேர்த்தியான காரியங்களிலே என்னென்ன விதமான இசை கருவிகளை அவர்கள் வாசிக்க ஆரம்பிக்கிறாங்க. வயலின் வாசிக்கிறாங்க, ஃப்ளூட் வாசிக்கிறாங்க, அதன் பின்பதாக மிருதங்க வாசிக்கிறாங்க, கிட்டார் வாசிக்கிறாங்க, இன்னும் எத்தனையோ விதமான வீணைகளை வாசிக்கிறாங்க. எத்தனையோ காரியங்களை வாசிக்கக்கூடிய அந்த ஒவ்வொரு வாசிப்பும் என்னுடைய மனதை மயக்கக்கூடியதாய் விளங்க ஆரம்பிக்கிறது. அதனாலதான் நான் அந்த பாடல்களை கேட்க ஆரம்பிக்கிறேன். ஆண்டவராகிய தேவனுடைய சமூகத்தை நோக்கி ஜெபிக்கக்கூடிய நேரத்துல கர்த்தர் ஒரு முறை அவரை பார்த்து சொல்ல ஆரம்பித்தார், நானே நிறைய விஷயங்கள் உனக்கு நான் கருத்து தெரிவிப்பேன், ஆனால் இந்த மாதிரி தேவையில்லாத ஒரு காரியத்தின் ஊடாக கடந்து போய் உன்னுடைய அபிஷேகத்தின் வல்லமை இழந்து போய் விடக்கூடாது என்றாலும் கூட அவருடைய மனசுக்குள்ள ஒரே ஒரு சின்ன ஒரு யோசனை, இதுல என்ன தப்பு இருக்கிறது, நான் பாட்டினுடைய வரியை கேட்கல, தவறான ஒரு காரியத்தை கேட்கல. நிறைய பேர் என்ன காரியத்தை செய்வாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, கடையில விற்கக்கூடிய நிறைய பொருட்கள், நிறைய காரியங்கள் இருக்கிறத பார்க்க முடியும். கடையில வைக்கக்கூடிய லட்டுன்னு வச்சுக்கிறோமே, கடையில வைக்கக்கூடிய லட்டு, கடையில வைக்கக்கூடிய மைசூர் பாக்கு, எவ்வளவு காரியங்கள் இருக்கிறத பார்க்க முடியும். போய் ஒரு காசு கொடுத்து வாங்கினா நம்ம சாப்பிடலாம். ஆனால் இவங்க சாப்பிட்றது எங்க போய் சாப்பிட போறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, சாக்கடையில விழுந்திருக்கக்கூடிய லட்டை போய் எடுத்து சாப்பிடணும்னு நினைக்கிறது.
இது நிறைய பேருடைய வாழ்க்கையிலே காணப்படக்கூடிய ஒரு பெரிய பிரச்சனை. பாவத்தில் இருக்கக்கூடிய அந்த காரியத்தை மீட்டு அதை நான் கழுவி நான் சாப்பிட வேண்டும் என்று சொன்னால் எவ்வளவு கேவலம் பாருங்க. அந்த மனுஷனுடைய வாழ்க்கையில கர்த்தர் அதை தான் பேச ஆரம்பிச்சார். நீ சாப்பிடக்கூடிய சாப்பாடு அநேகம் அசுத்தத்திலே விழுந்த சாப்பாடு. இதை நீ பயன்படுத்துகிறது உண்டானால் கர்த்தராகிய தேவனுடைய ராஜ்யத்திற்குள்ளாக கடந்து வருகிறது எப்படி இருக்கிறதை பற்றி கர்த்தர் பேசினார். ஒரு முறை, 2 முறை, 3 முறை கர்த்தருடைய எச்சரிப்புகளை தாண்டி கடந்து போன பொழுது நடந்த காரியம் என்ன? அபிஷேகத்தை இழந்தார், ஆவியினுடைய வல்லமைகளை இழந்து போக ஆரம்பிச்சிட்டார். வேதத்துல முதல் காரியத்தை கர்த்தர் சொல்லுகின்றார், மாறுபட்ட மனம் என்னை விட்டு அகல வேண்டும். கர்த்தராகிய தேவனோடு கூட இசைந்து வாழ முடியாத எந்தெந்த விதமான சூழ்நிலை என்னுடைய வாழ்க்கையிலே காணப்பட ஆரம்பிக்கிறது. அந்த லோத்தினுடைய மனைவியினுடைய வாழ்க்கையில காணப்பட்ட மாறுபாடு என்ன அப்படின்னு பாருங்க. கர்த்தராகிய தேவன் பேசியிருக்கிற திரும்பி பார்க்காதன்னு சொல்லு, என்றாலும் கூட கீழ்ப்படியாமை என்கிற ஒரு சின்ன ஒரே ஒரு மாறுபாடு. கர்த்தராகிய தேவன் மன்னிக்கக்கூடிய ஒரு கடவுள் தானே. நம்ம செய்யக்கூடிய தவறான காரியங்களை வசனத்தில் என்ன போட்டிருக்கு? அவர் மன்னிக்கிறதற்கு தயை பெருத்திருக்கக்கூடிய கர்த்தர். நம்ம செய்யக்கூடிய எவ்வளவு பெரிய ஒரு குறைவான காரியமாய் காணப்பட ஆரம்பித்தாலும், எவ்வளவு பெரிய ஒரு தப்பிதமான ஒரு காரியமாய் காணப்பட ஆரம்பித்தாலும், தேவனுக்கு முன்பதாக போய் நின்று நான் 2 சொட்டு கண்ணீர் விட ஆரம்பிச்சாலே என்னுடைய குறைவுகள் யாவற்றையும் மன்னிக்கிறது அவருடைய வழக்கமாய் காணப்படுகிறது. நான் ஆண்டவராகிய தேவனுக்கு விரோதமாக ஒரு கொலையை நான் போய் பண்றேன், கர்த்தருடைய சமூகத்தில் முன்பதாக போய் நின்று 2 சொட்டு நான் கண்ணீரை விழுகிறது உண்டானால் என்னுடைய பாவங்களை கர்த்தர் மன்னித்துள்ளார். இல்லை, கர்த்தருடைய வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையின் அடிப்படையில் மாறுபட்ட நம்முடைய மனம் வாழ்க்கையிலே காணப்பட ஆரம்பிக்கிறது உண்டானால் தேவனோடு கூட இசைந்து உன்னுடைய வாழ்க்கையிலே வாழ முடியாது. சாபம் நம்முடைய வாழ்க்கையிலே பற்றி பிடிக்கிறதை பார்க்க முடியும். சாபத்தினுடைய முதல் வழி என்ன அப்படின்னா, என்னுடைய இருதயத்தின் நினைவும் கர்த்தரின் இருதயத்தின் அந்த ஆண்டவராகிய தேவனுடைய இருதயத்தின் சிந்தனையும் ஒத்து போகிறதா என்று ஒவ்வொரு நாளும் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். இந்த கர்த்தராகிய தேவனோடு கூட இசைந்து வாழ முடியாம எந்தெந்த விஷயத்துல நம்முடைய வாழ்க்கையிலே மாறாட்டங்கள் காணப்பட ஆரம்பிக்கிறது. குடும்ப வாழ்க்கையிலும் கூட இதுதான் நம்முடைய வாழ்க்கையில முக்கியம். நம்முடைய குடும்பத்திற்கும் நமக்கும் என்ன மாறுபட்ட கருத்து காணப்பட ஆரம்பிக்கிறது, அதை நீங்கள் சரி பண்ணவில்லை என்று சொன்னால் குடும்பத்துல பெரிய பிரச்சனை உருவாக்கப்படுகிறதை பார்க்க முடியும். பிள்ளை வளர்ப்பிலும் கூட இதே விதமான காரியம் தான். என்னுடைய பிள்ளைக்கும் எனக்கும் என்ன மாறுபட்ட கருத்து காணப்படுகிறது, இதை நான் சீராக்கவில்லை என்று சொன்னால் என்னுடைய பிள்ளையை கர்த்தராகிய தேவனுக்கு ஏற்ற வண்ணமாய் வளர்க்க என்னால முடியாது. அப்ப இந்த மாறுபட்ட நிலை என்னுடைய வாழ்க்கையில எந்த இடத்திலே காணப்பட ஆரம்பித்தாலும் கூட அதனுடைய மகிமையான காரியங்களை இழந்து போகக்கூடிய ஒரு மக்களாய் விளக்குகிறதை பார்க்க முடியும். லோத்தினுடைய மனைவியினுடைய வாழ்க்கையில என்ன மாறுபட்ட கருத்து காணப்பட ஆரம்பித்திருக்கிறது? 2 விஷயத்தை பத்தி ஒருவேளை சொல்லலாம். ஆண்டவராகிய தேவன் லோத்துடன் தான் பேசினார். என்ன பேச ஆரம்பித்தார் என்று சொன்னால், நீ சமபூமியிலே எங்கும் நில்லாமல் திரும்பி பாராமல் ஜீவன் தப்ப ஓடிப்போய் என்று சொல்லி லோத்துவை பார்த்து கர்த்தர் பேசினார். கர்த்தர் பேசின வார்த்தையை அந்த அம்மாட்ட ஆண்டவராகிய தேவன் என் கூட பேச ஆரம்பித்தார். லோத்து என்கிற அந்த மனுஷன் சொல்லியிருப்பார், ஆண்டவராகிய தேவன் இந்த இடத்தை விட்டு நம்ம கடந்து போக வேண்டும், கடந்து போகக்கூடிய நேரத்தில் சமபூமியில எங்கும் நிற்கக்கூடாது என்கிறதை பற்றி கர்த்தர் எங்களோட பேச ஆரம்பித்தார். மட்டுமல்லாமல் எந்த விதமான காரியத்தையும் நாம் நம்முடைய மனதில் யோசித்து திரும்பி பாராமல் ஜீவன் தப்ப ஓடி போக வேண்டும் என்று கர்த்தராகிய தேவன் பேச ஆரம்பிச்சார். ஒருவேளை அந்த அம்மானுடைய மனம் புருஷனுக்கு மாறுபட்டதா, நீ என்னையா சொல்றது, நான் என்ன கேட்கறேன்னு நினைச்சிருக்கான்னு வச்சுக்கோங்க. என்ன நடந்திருக்கு? அதுதான் நடந்திருக்கு. இந்த மாறுபட்ட மனம் எங்கெங்கெல்லாம் வருகிறது, ஒன்று கர்த்தருக்கு விரோதமான மாறுபாடு, அல்லது மேலே நமக்கு சொல்லப்படக்கூடிய வார்த்தைகளுக்கு விரோதமான மாறு. ஒருவேளை கர்த்தராகிய தேவன் நேரடியாய் பேசாமல் ஊழியர்களின் வழியாய் பேசக்கூடிய நேரத்திலும் கூட மாறுபட்ட மனம் நம்முடைய வாழ்க்கையிலே வருகிறது உண்டானால் உப்பு தூணாய் நின்று போய் விடுவாய் என்று கர்த்தர் நமக்கு சொல்லுகின்றார். நம்முடைய வாழ்க்கையினுடைய நிலை எப்படி மாற்றப்படும்? இங்கும் அங்கும் அசைவில்லாத ஒரு மக்களாய் அந்த உப்பு தூணை வச்சு நீங்க என்ன செய்வீங்க? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அதை எடுத்து நீங்க சாப்பாடு கூட போட முடியாது. அந்த உப்பு தூணினாலே எந்த விதமான பிரயோஜனத்தை நீங்களும் நானும் பெற்றுக்கொள்ள முடியும்? வசனத்தில் ஆண்டவராகிய தேவன் சொல்லுகின்றார், மற்றவனுக்கு பிரயோஜனம் உள்ளவனாய் நீயும் நானும் மாற்றப்பட வேண்டும் என்றால் ஒன்று கர்த்தர் பேசும் வார்த்தைக்காகிலும் கீழ்ப்படி, இல்லை என்றால் கர்த்தருடைய ஊழியக்காரன் பேசும் வார்த்தைக்காகிலும் கீழ்ப்படி. மாறுபட்ட மனம் நம்முடைய வாழ்க்கையிலே வருகிறது உண்டானால் உன்னுடைய வாழ்க்கையினால் யாருக்கும் பிரயோஜனம் இல்லை என்று கர்த்தர் நமக்கு சொல்லுகின்றார். லோத்தினுடைய மனைவி இதற்கு ஒரு நல்ல ஒரு சான்று, ஒரு உதாரணம். லோத்தினுடைய மனைவியினுடைய காரியத்தின் நிமித்தமாக என்ன விதமான நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியும், என்ன விதமான காரியங்களை அவருடைய வாழ்க்கையின் மூலம் நீங்களும் நானும் கற்றுக்கொள்ள முடியும். நாம் நம்முடைய வாழ்க்கையிலே ஏதாகிலும் ஆண்டவராகிய தேவன் தந்திருக்கக்கூடிய நன்மையான காரியங்களுக்கு விரோதமாக மாறுபட்ட மனம் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்பட ஆரம்பிக்கிறது உண்டானால் எல்லா நன்மைகளையும் இழந்து போய் யாருக்கும் பிரயோஜனம் இல்லாதவர்களாய் நீங்களும் நானும் காணப்பட்டு விடுவோம் என்று கர்த்தருடைய வேதம் நமக்கு சொல்ல துவங்க ஆரம்பிக்கிறது. 2வது ஒரு காரியத்தை பாருங்க. ஆண்டவராகிய தேவனுடைய பரிசுத்தமுள்ள நாமத்தினால நமக்குள்ள இருக்கக்கூடிய மற்றும் ஒரு அருவருப்பை பற்றி கர்த்தருடைய வேதம் என்ன வார்த்தையை சொல்ல துவங்க ஆரம்பிக்கிறது அப்படின்னா,
ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 13வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. ஏசாயா 1:13 இந்த வார்த்தையை சொல்கிறது. வாசிக்கிறேன், கேளுங்கள். இனி வீண் காணிக்கைகளை கொண்டு வர வேண்டாம், தூபம் காட்டுதல் எனக்கு அருவருப்பாய் இருக்கிறது. நீங்கள் அக்கிரமத்தோடு ஆசரிக்கிற மாத பிறப்பையும் ஓய்வு நாளையும் சபை கூட்டத்தையும் நான் இனி சகிக்க மாட்டேன். கர்த்தருடைய வேதம் என்ன சொல்லுது அப்படின்னா, ஆண்டவராகிய தேவனுடைய சத்தியம் சொல்லக்கூடிய வார்த்தையின்படி வீணான தூபங்கள் எல்லாம் கர்த்தருக்கு அருவருப்பானவை. கர்த்தராகிய தேவன் எதை நம்முடைய வாழ்க்கையிலே வலியுறுத்தி பேசுகிறார் அப்படின்னா, நீங்க ஆண்டவருக்கு முன்பதாக நீங்கள் கடந்து வரும் பொழுது தூபம் காண்பிக்கக்கூடிய ஒரு மக்களாய் விளங்க வேண்டும். தூபத்தின் மேலே கர்த்தருடைய பிரியம் பரிபூர்ணமாய் விளங்குகிறத பார்க்க முடியும். ஆனால் இந்த தூபத்தை கர்த்தராகிய தேவன் வேண்டாம் என்று சொல்லி அருவருக்க துவங்க ஆரம்பிக்கின்றார். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையின் அடிப்படையில மாறுபட்ட வீணான தூபம் தேவனாகிய கர்த்தருக்கு அருவருப்பானது. மாறுபட்ட வீணான தூபங்கள் எல்லாம் கர்த்தராகிய தேவனுக்கு அருவருப்பானது. இப்ப என்னுடைய சகோதரனோடு கூட எந்த விதமான ஒரு ஐக்கியம் இல்லாமல் நான் கர்த்தரை நோக்கி நான் ஜெபிக்கிறேன் என்று வைத்துக் கொள்ளுங்கள். என்னுடைய தூபத்தை கர்த்தராகிய தேவன் அங்கீகரிப்பாரான்னு சொன்னா இல்லை. ஆண்டவராகிய தேவனுக்கு பிரியமாக நான் அநேகம் காணிக்கைகளை கொண்டு போய் தருகின்றேன். ஆனாலும் கூட என்னுடைய மனதிலே அநேகம் விதமான மாறுபட்ட கருத்துக்கள் காணப்படக்கூடியதாய் விளங்க ஆரம்பிக்கிறது. நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்ன அந்த விஷயம் உங்களுக்கு நல்லாவே தெரியும். என்னுடைய சகோதரனுக்கு கொடுத்த அந்த காணிக்கையினுடைய பொருளை வேண்டாம்னு சொல்லி தூக்கி வீச ஆரம்பிச்சார். அதற்கு காரணம் என்ன என்று சொன்னால், கர்த்தர் பேசினார், இந்த பணம் தேவனாகிய கர்த்தருக்கு மாறுபட்ட காரியத்தின் மூலமாய் வந்த பணம், இதை நீ ஏற்றுக்கொள்ளாதுன்னு கர்த்தர் பேச ஆரம்பிச்சார். மாறுபாட்டின் மூலமாய் நீ கொடுக்கக்கூடிய காணிக்கையை கூட, மாறுபாட்டின் மூலமாய் நீ செலுத்தக்கூடிய ஜெபத்தை கூட, மாறுபாட்டின் மூலமாய் நீ செலுத்தக்கூடிய ஊழியத்தை கூட தேவன் ஒரு நாளும் அங்கீகரிக்க மாட்டார், திரும்பி கூட பார்க்க மாட்டார். ஆண்டவருடைய வேதத்துல நல்ல ஒரு வார்த்தையை நம்ம பார்க்க முடியும். என்ன ஒரு வார்த்தையை பார்க்கலாம் அப்படின்னா, நீ காணிக்கை செலுத்த மனதாய் இருந்தால் காணிக்கையை போடுகிறதற்கு முன்பதாக பலிபீடத்துக்கு பக்கத்துல கொண்டு உன்னுடைய காணிக்கையை வைத்து விட்டு, உன்னுடைய சகோதரனுக்கும் உனக்கும் இடையிலே ஏதாகிலும் பிணக்கு இருக்கிறது உண்டானால் அதை முதல் காரியம் சரி பண்ணி விட்டு பின்பு நீ உன்னுடைய காணிக்கையை செலுத்து. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஆண்டவருடைய வேதம் சொல்கிறது, மாறுபட்ட கருத்தோடு கூட நீ வாழ்க்கை வாழ்ந்து தேவனுக்கு கொடுக்கிறதை கர்த்தராகிய தேவன் ஏற்றுக்கொள்ள மாட்டார். இப்ப இந்த அம்மாவுடைய வாழ்க்கையில என்ன மாறுபாடு காணப்பட துவங்கிட்டு அப்படின்னா, கர்த்தராகிய தேவனை ஆராதிக்கக்கூடிய ஒரு அம்மா தான். லோத்தினுடைய மனைவியாய் காணப்படக்கூடியவளாய் காணப்பட ஆரம்பித்தாலும் தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை வாழ்ந்து லோத்தினுடைய மனைவியாகவே காணப்பட்டவள். என்றாலும் கூட என்ன மாறுபட்ட கருத்து காணப்படுகிறது என்றால், கீழ்ப்படியாமை என்கின்ற அந்த மாறுபட்ட கருத்தை வைத்துக்கொண்டு தேவனுக்கு பிரியமாய் நடக்கிறது என்பது முடியாது. ஏதாகிலும் ஒரு குறைவை வைத்துக்கொண்டு தேவனுக்கு சித்தமான காரியத்தை செய்கிறது என்பது முடியாது. இப்ப பாருங்களேன், லோத்தினுடைய வார்த்தைக்கு இணங்கி அந்த அம்மா ஓடுனாங்க. ஆனால் மனதிலே உலகத்தை பற்றிதான் ஆசை என்கின்ற அந்த நிலை காணப்படுகிறதை பார்க்க முடியும். லோத்து கூப்பிடுறதுக்காக அந்த அம்மா ஓடுறாங்க. ஆனால் மனதளவிலே இன்னும் அந்த சோதோம் கொமோரா பட்டணத்தை விட்டு வெளியே வர அவங்களுக்கு மனசே இல்லை. அதான காரணம். கர்த்தருடைய வேதம் சொல்கிறதை போல நிறைய பேருடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனையே அதுதான். அவர்கள் சரீர பிரகாரமா எல்லா காரியத்தையும் செஞ்சிருவாங்க. அவர்கள் உள்ளார்ந்த வாழ்க்கையிலே அவைகளை விட்டு வெளியே வர அவர்களுக்கு மனதில்லாமல் போகிறதை பார்க்க முடியும். நல்ல ஒரு உதாரணம் உங்களுக்கு சொல்லணும்னு சொன்னா, எகிப்திலே இருந்து இஸ்ரவேல் மக்களை கர்த்தராகிய தேவன் மீட்டுக் கொண்டு வருகின்றார். இஸ்ரவேல் மக்களை எகிப்தினுடைய நாட்டிலிருந்து கர்த்தர் மீட்டுக் கொண்டு வர ஆரம்பித்தாலும் இன்னும் அவர்கள் மனதிலே எகிப்தை சுமந்தவர்களாகவே கடந்து வர ஆரம்பிச்சாங்க. ஒரு சின்ன ஒரு பிரச்சனை வர ஆரம்பித்தாலும் நாங்கள் எகிப்திலே இருந்தா கூட பரவாயில்லை என்று சொல்லி அவர்கள் பேசுகிறதற்கு காரணம் என்ன அப்படின்னா, எகிப்தை பற்றிதான யோசனையை விட்டு விலக அவர்களால் முடியல. நிறைய பேருடைய வாழ்க்கையில இன்னும் பழைய நினைவுகளை, பழைய காரியங்களை, பழைய சுபாவங்களை மீற அவர்களால் முடியல. அவர்கள் கர்த்தராகிய தேவனுக்கும் ஊழியம் பார்க்கிறாங்க. அந்த பழைய நிலைகளையும் விட்டு விலகாத ஒரு மக்களாய் காணப்படுகிறதை பார்க்க முடியும். கர்த்தருடைய வேதம் சொல்கிறது, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால், வசனத்தில் என்ன போட்டுருக்கு, அவன் புது சிருஷ்டியாய் இருக்கிறான். சகலமும் புதிதாக்கப்படக்கூடிய அனுபவத்தை பெற்றவனாய் அவன் காணப்படுகின்றான். அவனுடைய பழைய காரியங்கள் எல்லாம் ஒளிந்து போகக்கூடிய நிலைகளின் ஊடாக கடந்து போகிறதை அவன் பார்க்கின்றான். முந்தின கோபம், முந்தின அநேக விதமான துரோகங்கள், முந்தின வேதனைக்குரிய அனுபவங்கள், முந்தின மீறுதல்கள், முந்தின அநேக விதமான தேவன் பிரியப்படாது இருக்கக்கூடிய காரியங்களை விட்டு ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தினால் புதிதாக்கப்பட்ட நிலையோடு கூட காணப்படக்கூடிய ஒரு மனிதனாய் அவர் விளங்க ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். நம்முடைய வாழ்க்கையில கூட கர்த்தராகிய தேவன் சொல்லுகின்றார், மாறுபட்ட கருத்தோடு கூட நீ கர்த்தருக்கு செலுத்தக்கூடிய தூபத்தை கர்த்தர் என்ன பேர் சொல்லி கூப்பிடுகிறார் என்றால் வீண் தூபம்னு சொல்றார்.
அந்த தூபத்தை நான் திருப்பி கூட பார்க்க மாட்டேன். நீ செய்யக்கூடிய ஜெபத்தை நான் மெய்யாகவே அங்கீகரிக்க கூட மாட்டேன். நீ பேசக்கூடிய வார்த்தைகளினுடைய செவிகள் மெய்யாகவே கேட்க கூட போகிறது இல்லை. ஏனென்றால் உன்னுடைய மனம் மாறுபட்ட மனத்திலே இருந்து வரக்கூடிய எந்த விஷயத்தையும் நான் அங்கீகரிக்க மாட்டேன். அப்ப இவ்வளவு நாள் வரைக்கும் நம்ம செய்யக்கூடிய ஜபங்கள்லாம் எப்படி போயிருக்கோம் அப்படின்னா, மாறுபட்ட மனத்தோடு கூட நான் என்ன காரியத்தை செயல்படுத்த ஆரம்பிச்சோம். கர்த்தருக்கு ஒரு ரூபா கொண்டு வந்து காணிக்கை போட ஆரம்பித்தால் கூட அதையும் ஆண்டவராக தேவன் ஏற்றுக்கொள்ள மாட்டார். வேண்டாம் சொல்லி தூக்கி விட்டுருவார். கர்த்தருடைய வேதம் எதை நம்முடைய வாழ்க்கையிலே வலியுறுத்துகிறது? வீண் தூபம்னா எதை கர்த்தர் சொல்கின்றார்? மாறுபட்ட மனத்தோடு கூட எதை நான் என்னுடைய வாழ்க்கையிலே ஆசரிக்க ஆரம்பித்தாலும் கூட அவைகள் எல்லாவற்றையும் வீண் தூபம் என்கின்ற கணக்கிலே கர்த்தர் பேச ஆரம்பிக்கிறார். மூணாவது ஒரு விஷயத்தை பாருங்க. நீதிமொழிகளின் புத்தகத்துல 28வது அதிகாரம் 9வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. நீதிமொழிகள் 28:9 இந்த வார்த்தையை சொல்கிறது. வாசிக்கிறேன், கேளுங்கள். வேதத்தை கேளாதபடி தன் செவியை விலக்குகளுடைய ஜெபமும் அருவருப்பாய் இருக்கும். கர்த்தராகிய தேவன் எதை நம்முடைய வாழ்க்கையில சொல்றாரு அப்படின்னா, எதை ஆண்டவராகிய தேவன் சாபத்திற்கு உட்பட்டதாய் நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தருடைய கணக்கிலே அவைகள் எல்லாம் கொல்லப்பட ஆரம்பிக்கிறதுன்னு சொன்னா, வேத வசனத்தை புறம்பாக்கக்கூடிய நிலை. வேத வசனம் சொல்றது எதை நான் உங்களுக்கு சொல்றேன், கர்த்தருடைய வார்த்தைகளை மீறக்கூடிய நிலைகள். லோத்துவுக்கு வந்தது கர்த்தருடைய வார்த்தை, ஆண்டவராகிய தேவன் பேசின வார்த்தை. இந்த தேவனுடைய வார்த்தைகளை மீறக்கூடிய எந்த நிலைகளையும் ஆண்டவராகிய தேவன் புறக்கணிக்கக்கூடியவராய் விளங்க ஆரம்பிக்கின்றார். நம்முடைய வாழ்க்கையில நிறைய வசனத்தை நம்ம படிக்க ஆரம்பிக்கிறோம். இப்ப உங்களுடைய நிலைகளை உங்களை பற்றி நான் உங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இங்க உட்கார்ந்திருக்கக்கூடிய எல்லாருடைய வாழ்க்கையை பற்றி ஒரே வார்த்தையை சொல்ல வேண்டும் என்று சொன்னால், எல்லாருடைய நிலைமை எப்படிப்பட்டது அப்படின்னா, மண்ட வீங்கின மக்கள். அப்படிதான். நிறைய படிச்சிருக்காங்க, நிறைய தெரியும். ஆண்டவராக இயேசுவை பார்க்கக்கூடிய வழி, ஒரு ஆளை எழுப்பி விட்டு நான் கேட்க ஆரம்பிக்கிறதா கடற்கரை ஒப்பிப்பாங்க. கர்த்தராகிய தேவனை 7 வழியிலே நம்ம பார்க்கலாம். இந்த காரியத்தில் பார்க்கலாம், இந்த காரியத்தில் பார்க்கலாம், இந்த காரியத்தில் பார்க்கலாம். கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்கக்கூடிய வழி இந்த பக்கத்தில் நம்ம எழுப்பி விட்டு கேட்க கடற்கடன்னு சொல்லுவாங்க. இன்னொரு ஆட்களை பார்த்து அந்த கர்த்தருடைய வார்த்தைகளை பற்றி இங்க பிரசங்கம் பண்ண வேண்டும். 7 கழுதைகளை பத்தி பேசுங்க. 7 கழுதையை கடற்கடன்னு சொல்லுவாங்க. இந்த கழுதை இசகார் கழுதை, அந்த கழுதை, அந்த கழுதை, இந்த கழுதை, கடைசி கழுதை நீ ஒரு கழுதைன்னு சொல்லிருப்பாங்க. எல்லா காரியங்களையும் பேசக்கூடிய மக்களாய் காணப்படக்கூடிய அவங்கள பார்த்து கேட்டு பாருங்க, உங்கள் வாழ்க்கையிலே வசனம் என்ன மாற்றத்தை உருவாக்கிறது கேட்டு பாருங்க. இல்லை, வசனத்தை பேசுவான், வசனத்தை அறிவான், வசனத்தை வாசிப்பான், வசனத்தை புரிந்து கொள்வான். ஆனால் வசனம் வாழ்க்கையிலே மாற்றங்களை தராதிருக்கிறது கர்த்தருக்கு அருவருப்பு. அவன் செய்யக்கூடிய எல்லாத்தையும் கர்த்தர் வேண்டாம்னு தூக்கி எறிஞ்சிருவார். அவன் பேசும் எல்லா காரியத்தையும் அந்த வசனத்தை என்ன போட்டு பாருங்க, வேதத்தை கேளாதவனுடைய ஜெபமே கர்த்தருக்கு அருவருப்பான். ஜெபத்தை கேட்கிறவர் கர்த்தர். ஆனா அந்த ஜெபத்தை கர்த்தர் அருவருப்பாய் பார்க்கிறார் என்று சொன்னால் காரணம் என்ன? வசனத்திற்கு அவன் இடம் கொடாத மனிதனாய் காணப்படுகின்றான். சாபத்தின் பிள்ளைகள் என்றால் எதன் மூலமாய் என்னுடைய வாழ்க்கையிலே சாபம் வருகிறது என்றால், வேதம் சொல்லக்கூடிய நல்ல ஒரு வார்த்தையின் அடிப்படையில வசனம் சொல்லக்கூடிய வார்த்தைகளுக்கு நீங்களும் நானும் கீழ்ப்படியாதிருக்கிறது உண்டானால் அது வாழ்க்கை பேசிட்டு போட்டுங்க. நான் என்னுடைய வழியிலே கடந்து போவேன். நான் என்னுடைய மனசுல என்னென்ன காரியத்தை நான் என்னுடைய மனதின் அளவிலே யோசிக்கிறேனோ அவைகளின்படி நான் கடந்து போவேன். வசனம் ஏதாச்சும் பேசிட்டு போட்டோம். அந்த வசனத்தின்படி வாழ்க்கை வாழலாம் இந்த காலத்தில் என்னால முடியாது. வசனம் சார்ந்த வாழ்க்கையின் ஊடாக இந்த நூற்றாண்டுல ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையினுடைய நிலைகளை மாற்ற பண்ண முடியுமா? முடியாது. இந்த காலங்களிலே காணப்படக்கூடிய ஒவ்வொரு விதமான காரியங்களை மேற்கொள்ள வேண்டும் என்றால் வசனம் சாராத ஒரு வாழ்க்கை நான் வாழ பழக வேண்டியது அவசியம். யோசிச்சு பாருங்க, ஏதாகிலும் ஒரு காரியத்தின் ஊடாக, ஏதாகிலும் ஒரு துறையின் ஊடாக நீங்கள் கடந்து போக வேண்டும் என்று சொன்னால் அந்த துறையிலே அவர்கள் கேட்கக்கூடிய எல்லா லஞ்சங்களை, எல்லா காரியங்களையும் நீங்க கொடுத்தா தான் காரியங்கள் உருவாக்கப்படுகிறதை பார்க்க முடியும். ஆனா பைபிள்ல ஆண்டவராகிய தேவன் என்ன விஷயத்தை பேசுகின்றார்? லஞ்சம் கொடுக்கிறது அல்லது வாங்குகிறது தப்புன்னு கர்த்தர் சொல்றார். இந்த மாதிரி ஒரு அடிப்படையிலே ஒரு மனுஷன் தன்னுடைய வாழ்க்கையுடைய நிலைகளை மெய்யாகவே ஆசிரிக்க எப்படி முடியாது? எல்லா துறைகளுக்கும் தேவையான காரியத்தை செஞ்சால்தான் என்னுடைய ஒவ்வொரு விதமான நிலைகளும் உருவாக்கப்படுகிறதை பார்க்க முடியும். அப்படித்தான் இந்த நாட்களிலே காலங்கள் உருவாக்கப்படுகிறதை பார்க்கணும். இருட்டோடு எழுந்திருந்து அந்த குணசாலியான ஸ்திரியை பற்றி கர்த்தருடைய வேதம் சொல்ல ஆரம்பிக்க, இருட்டோடு எழுந்திருந்து கர்த்தராகிய தேவனுக்கு முன்பதாக அவள் நின்று எல்லா விதமான வீட்டுக்குரிய காரியங்கள் யாவற்றையும் செயல்படுத்த ஆரம்பிக்கின்றாள். ஆனா இன்னைக்கு வீட்டில் இருக்கக்கூடிய அத்தனை விதமான மக்களும் நம்புகிற ஒரே ஒரு வார்த்தை ஜொமேட்டோ. அதான் வீட்டில் உட்காந்து யாரும் உட்காந்து வேலை பார்க்கறது, ஈஸியா ஒரே ஒரு ஆர்டர் போட்டா டக்குன்னு வீட்டுக்கு வந்துடும் எல்லா விதமான காரியம். வீட்டில் போய் உட்கார்ந்து சாப்பிடுறதெல்லாம் இப்போ அந்த காலத்துல குணசாலையான ஸ்திரீலாம் இப்ப இல்லை. அதெல்லாம் அவங்கள ரிட்டையர்ட் ஆகி போயிட்டாங்க. வேதம் சொல்லக்கூடிய நல்ல ஒரு வார்த்தையின் அடிப்படையில் அந்த காலங்களிலே பேசக்கூடிய கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு செவி கொடுக்கக்கூடியவன் யார்?
இந்த காலத்துல அவனவன் தன்னுடைய மனம் போன போக்கின்படி நடக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை. வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையின் அடிப்படையிலே ஆண்டவராகிய தேவன் எதை நம்முடைய வாழ்க்கையிலே வலியுறுத்துகிறார் என்றால் ஒரே ஒரு விஷயம்தான், ஒரே ஒரு காரியம்தான். வேதத்தின் படி நீ நடவாதிருக்கிறது உண்டானால் உன் ஜெபத்தை நான் திரும்பி கூட பார்க்க மாட்டேன்னு கர்த்தர் சொல்றேன். உன்னுடைய வாழ்க்கையிலே வேத வசனம் கிரியைகளை நடப்பியாதிருக்கிறது உண்டானால் நான் அவைகளை அங்கீகரிக்க மாட்டேன், ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று கர்த்தருடைய வேதம் திட்டமும் தீர்க்கமாய் சொல்ல துவங்க ஆரம்பிக்கிறது. முதல் விஷயமாக பார்த்தோம், சாபத்தை அவள் தன்னுடைய வாழ்க்கையிலே பெற்றுக்கொள்கிறதின் காரணம் என்னன்னு பார்த்தோம். இப்ப இரண்டாவது விஷயத்தை பார்க்க வேண்டியது அவசியம். அவள் ஆண்டவராகிய தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட லோத்தோடு கூட கடந்து ஓடி வரக்கூடிய நேரத்துல அவள் பின்னிட்டு திரும்பி பார்க்கிறதுக்கு என்ன விஷயம் உங்களுக்கே தெரியும். இப்ப நீங்க தனியாக இயங்கக்கூடிய நேரத்துல அநேகம் பின்னிடக்கூடிய நிலைகள் நம்முடைய வாழ்க்கையில வருகிறத பார்க்க முடியும். ஒருவேளை தப்பான நிலைகள் நம்முடைய வாழ்க்கையில வருகிறது, அல்லது தேவன் அருவருக்கக்கூடிய காரியங்களின் ஊடாக கடந்து போகக்கூடிய நிலைகள் நம்முடைய வாழ்க்கையில வருகிறத நம்ம பார்க்க முடியும். ஒரு நாள் ஜெபம் பண்ணாம இன்னைக்கு நம்ம லீவ் விட்டுருவாங்க, இன்னைக்கெல்லாம் நம்ம ஜெபம் பண்ண முடியாது. ஆனால் இதே நேரத்துல ஒரு கர்த்தருடைய ஊழியக்காரன் பக்கத்துல இருக்காருன்னு வச்சுங்களேன், அவனுடைய பார்வைக்காக வாகிலும் நாம் ஜெபிக்கிறது வழக்கம். அவன் நம்மளை பத்தி என்ன நினைச்சிருவான் அப்படின்னு சொல்லிட்டு ரட்சிக்கப்பட்ட ஆரம்ப நாட்கள்ல அநேகம் நண்பர்களோடு கூட சேர்ந்து இணைந்து நான் ஊழியத்திற்கு கடந்து போகிறது வழக்கம். அந்த நாள்ல எல்லாம் தங்குகிறதுக்கு லாட்ஜில எல்லாம் புக் பண்ண மாட்டாங்க. சில பேருடைய வீட்டு மாடியை எங்களுடைய கரங்களை கொடுத்துருவாங்க. மாடியில தான் அங்க போய் அதாவது எல்லா விதமான மக்களும் தங்குகிறது வழக்கம். அதிகாலை இருட்டோடு எழுந்திருந்து ஒரு 2 மணி 3 மணிக்கெல்லாம் எழுந்து ஜெபிக்கிறது என்னுடைய வழக்கம். 2 மணி அல்லது 3 மணிக்கு நான் எழுந்து ஜெபிக்க ஆரம்பிக்கக்கூடிய சத்தத்தை கேட்ட மாத்திரத்துல என் கூட படுத்திருக்கக்கூடிய எல்லா ஆட்களையும் எழுந்து உட்கார்ந்து அவங்களும் உட்கார்ந்து ஜெபிக்க ஆரம்பிப்பாங்க. ஆனால் அவர்களை நான் தனித்தனியாக விசாரிக்கக்கூடிய நேரத்தில் உங்க வீட்டில் நீங்க இப்படி ஜெபம் பண்ணுவீங்களான்னு கேட்டா, இல்லைங்க, நீங்க உட்கார்ந்துருக்க, நீங்க ஜெபம் பண்ணுமோ நாங்க எப்படி நாங்கள் படுத்து தூங்குகிறது, ஆகவே நாங்கள் எழுந்து ஜெபிக்க ஆரம்பிக்கிறோம் என்று சொல்லக்கூடிய நிலை. ஊழியக்காரனுக்காக வாகிலும் நம்ம ஒரு பரிசுத்தவானை போல, ஊழியக்காரனுக்காக வாகிலும் எந்த விதமான தவறும் செய்யாதவனை போல நாம் நம்மை காத்துக்கொள்கிறது வழக்கம். இந்த அம்மாவுடைய வாழ்க்கையை பாருங்க, பக்கத்துல ஊழியக்காரன் இருக்கிறான் என்றாலும் கூட பின்னிட்டு திரும்பி பார்க்கக்கூடிய நிலை அந்த அம்மாவுக்கு எப்படி வர முடியும்? ஊழியக்காரனுக்காக வாகில ஆக்ட் பண்ணுவாங்க, எந்த விதமான தவறும் செய்யாது இருக்கக்கூடிய அளவிற்காக. இப்போ உங்களை எல்லாம் பார்க்கும்போது எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, எல்லா விதமான ஆட்களும் இன்னைக்கு விட்டுட்டோம்னு வச்சுங்களேன், நேரா பரலோகத்தெல்லாம் போய் நிப்பீங்க. அதாவது நான் ஸ்டாப்பிங் சர்வீஸ் மாதிரி, இங்க விட்ட உடனே பரலோகம் தான் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு. ஆனால் ஒவ்வொரு ஆட்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை ஆராய்ந்து பார்க்க ஆரம்பிக்கிறது உண்டானால் பரலோகம் எங்கெங்க போக முடியாதாங்கன்னு சொல்லக்கூடிய அளவிற்கு நம்முடைய நிலை காணப்படுகிறதை பார்க்கும். ஆனா எல்லா விதமான மக்களுடைய முகத்தினுடைய காரியங்களை பார்க்கும்போது நம்ம ஈஸியா நம்ம சொல்லிடலாம், இவர்கள் எல்லா விதமான மக்களும் இல்லாமல் பரலோகமே இயங்காது நம்ம பேச முடியும், அப்படிதான் நான் சொல்லுவேன். ஆனால் ஒவ்வொரு மனுஷனுடைய தனிப்பட்ட வாழ்க்கையுடைய நிலைகளை பார்க்கும் பொழுது பரலோகத்துக்கு நமக்கு சம்பந்தமே இல்லாத ஒரு வாழ்க்கை. அப்ப கர்த்தருடைய வசனத்துல என்ன விஷயத்தை ஆண்டவராகிய தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே வலியுறுத்துகின்றார்? ஆண்டவராகிய தேவனுடைய ஊழியக்காரன் இருந்தா கூட பின்னிட்டு பார்க்கக்கூடிய நிலை ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில வர முடியுமா? கர்த்தர் நம்ம கூட இருக்கக்கூடிய அந்த பிரசனத்தை நான் பார்க்கக்கூடிய நேரத்துல கூட தவறான நினைவு என்னுடைய வாழ்க்கையில வர முடியுமா? கர்த்தராகிய தேவன் என் கூடவே தான் இருக்கின்றார், எனக்கு பக்கத்தில் நிற்கிறார், நான் அவரை முகமுகமாய் பார்க்கிறேன். ஆண்டவராகிய தேவனுடைய பிரசனத்தை நேருக்கு நேரம் நான் சந்திக்கக்கூடிய ஒரு மனுஷன் இருக்கிறேன். இப்படி இருக்கக்கூடிய நேரத்திலும் கூட கர்த்தராகிய தேவனுடைய பிரசன்னம் எனக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நேரத்துல பாவத்தின் நினைவுகள் என்னுடைய வாழ்க்கையிலே வர முடியுமா? முடியும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதான் ரொம்ப ஜாக்கிரதையாக நாம் நம்மை காத்துக்கொள்ள வேண்டும். இதற்கு நல்ல ஒரு உதாரணமாக நான் யாரை சொல்ல முடியும்? யூதாஸ் காரியோத்தினுடைய வாழ்க்கையை உங்களுக்கு நான் சொல்லலாம். இயேசுவை முகமுகமாய் பார்த்த யூதாஸ் காரியோத், இயேசுக்கு பக்கத்திலேயே இருந்த யூதாஸ் காரியோத், இயேசுவோடு கூட பந்து இருந்த யூதாஸ் காரியோத், இயேசு பேசின ஒவ்வொரு விதமான வேத வாக்கியங்களின் ஆழ்ந்த காரியங்களை கற்றுக்கொண்ட யூதாஸ் காரியோத், அவனுடைய வாழ்க்கையிலே எது பாவம், எது அக்கிரமம், எது கர்த்தருக்கு பிரியமானது, எல்லா விஷயங்களையும் தெளிவாய் புரிந்து கொண்ட யூதாஸ் காரியோத். என்றாலும் கூட ஆண்டவராகிய தேவன் எல்லா ஜனங்களுக்கு முன்பதாக ஒரு வார்த்தை ஒன்றை பேசுகின்றார். என்ன ஒரு வார்த்தை ஒன்றை பேசுகின்றார்? உங்களிலே ஒருவன் என்னை காட்டிக் கொடுக்க போகின்றார். உடனே எல்லா விதமான சீஷர்களும் ஆண்டவராகிய இயேசுவை பார்த்து கேட்கிறாங்க, நானா ஆண்டவரே, நானா காட்டி கொடுக்க போகிறேன்னு கேட்கிறாங்க. எல்லாரும் கேட்கக்கூடிய அந்த வார்த்தையை கேட்ட யூதாஸ் காரியத்தில் நம்ம மொத்தம் கேட்காம போனா தப்பா போயிருமே, எல்லா விதமான ஆட்கள் நம்ம கண்டுபிடிச்சிடுவாங்களே, அவர்கள் கேட்கிறதை போல நானும் கேட்கக்கூடிய ஒரு மனுஷனாய் விளங்க வேண்டியது அவசியம். சில இடங்கள்ல ஸ்கூல்ல நீங்க போய் பார்க்க ஆரம்பிக்கிறது உண்டானால் இந்த மாதிரியான கேரக்டர் நிறைய பேர் உங்களால பார்க்க முடியும். ஏதாச்சும் ஒரு டீச்சர் ஒரு கொஸ்டின் கேட்கறாங்கன்னு வச்சுங்களேன், கேட்கக்கூடிய நேரத்துல முன் வரிசையில் இருக்கக்கூடிய பெஞ்சில் இருக்கக்கூடிய பசங்களா கரங்களை உயர்த்துகிறதை பார்க்க முடியும். படிக்காத இருக்கக்கூடிய கூட நான் அடி வெளுக்காம இருக்க மாட்டேன். பின் வரிசையில் இருக்கக்கூடிய 2 பேரும் அவர்களும் அவங்க படிச்சிருக்க மாட்டாங்க, அந்த ஆன்சரே தெரியாது. என்றாலும் கூட கூட்டத்தோடு கூட கூட்டமாக அவர்களும் தங்களுடைய கரங்களை உயர்த்துகிறதை பார்க்க முடியும்.
நானும் சொல்லுகிறேன் என்று சொல்லி அவங்களை எழுப்பிட்டு கேட்டீங்கன்னா ஒண்ணுமே தெரியாது. நீங்க என்ன கேள்வி கேட்டீங்கன்னா உங்களுக்கு தெரியாது. வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையின்படியே எல்லாரும் கேட்கக்கூடிய அந்த வார்த்தையின் அடிப்படையில் யூதாசும் கேட்கின்றார், நானா ஆண்டவரே என்று சொல்லி கேட்கின்றார். உடனே யூதாசை பார்த்து கர்த்தராகிய தேவன் சொல்லுகின்றார், நீ சொல்லுகிறபடிதான், நீதான் என்னை காட்டிக் கொடுக்க போகிறாய் என்று சொல்லி இத்தனை விதமான வார்த்தைகளை கர்த்தர் நேரடியாய் பேச ஆரம்பித்தாலும், எப்படி பேசுறாரு, மறைவாக இவ்வளவு நாள் பேசிக்கொண்டே வர ஆரம்பித்தார். இப்ப நேரடியாய் கர்த்தராகிய தேவன் பேச ஆரம்பித்தாலும், ஒரு பக்கத்தில் கர்த்தருடைய வார்த்தையை யூதாஸ் காரியத்துடைய மனம் கேட்க ஆரம்பித்தாலும், இன்னொரு பக்கத்தில் சாத்தான் பேசும் வார்த்தையும் அவனால் கேட்க முடிந்தது. அவன் தன்னுடைய மனதிலே ஒரே ஒரு கணக்கு ஒன்றை போட ஆரம்பித்தார். இந்த இயேசுவை 30 வெள்ளிக்காசுக்காக நான் காட்டிக் கொடுக்கும்படிக்காக மக்களோடு கூட நான் அநேக விதமான காரியங்கள் யாவற்றையும் பேச துவங்கினேன். அந்த வார்த்தைகளின் அடிப்படையில் நான் எல்லா விதமான பொருளுக்குரிய ஆயத்தத்தின் மூடாக கடந்து போக வேண்டியது அவசியம். எந்த நேரத்தில் நான் அவரை காட்டிக் கொடுக்க வேண்டும். அவனுடைய மனம் சாத்தானுக்கு இடம் கொடுத்து ஒரு காரியங்களை பற்றி அந்த மனம் யோசிக்கக்கூடிய நேரத்தில் இன்னொரு பக்கத்தில் கர்த்தராகிய தேவன் பேசுகின்றார், உங்களிலே ஒருவன் என்னை காட்டிக் கொடுக்கிறேன் என்று. இப்ப நான் உங்களுக்கு இந்த விளக்கத்தை உங்களுக்கு சொல்ல வேண்டும் என்றால், இப்ப நான் இங்க பேசிட்டு இருக்கிறேன், இன்னொரு மனம் யோசிக்கிறது எப்படா முடிக்க போறாருன்னு சொல்லிட்டு. இன்னொரு மனம் என்ன காரியத்தை யோசிக்கிறது, 12 மணி 20 நிமிஷம் ஆச்சு, இப்பதான் 2வது பாயிண்டே வராரு, நீ அடுத்து எத்தனை பாயிண்ட் பேச போறான்னு நமக்கு தெரியல. இன்னொரு மனம் யோசிக்குது. கர்த்தருடைய வேதம் சொல்கிறதை போல ஒரு மனம் ஆண்டவராக தேவனை சாரக்கூடிய மனம், இன்னொரு மனம் பிசாசுக்கு நம்மை அறியாமல் இடம் கொடுக்கக்கூடிய ஒரு மனம். இங்கதான் ரொம்ப ஜாக்கிரதையாக நீங்களும் நானும் காத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். வசனத்தில் என்ன போடுக்கு, 2 எஜமானுக்கு ஒருவனாலும் ஊழியம் செய்ய முடியாது. ஏனென்றால் ஒருவனை அவன் சிநேகித்து மற்றொருவனை அவன் மெய்யாகவே தூக்கி எறிய ஆரம்பிச்சான். இயேசுவுக்கும் பிசாசுக்கும் ஊழியம் செய்ய உங்களால முடியாது. பிசாசுக்கு யூதாஸ் காரியத்தை தன்னுடைய வாழ்க்கையில இடமளிக்க ஆரம்பித்த பொழுது என்ன விஷயம் நடைபெற ஆரம்பித்தது, இயேசுவை தூக்கி எறிந்தான், பிசாசை தன் வசமா ஏற்றுக்கொள்ள ஆரம்பித்தான் யூதாஸ் காரியத்தை. நம்முடைய வாழ்க்கையில கூட இந்த பின்வாங்கக்கூடிய நிலை, இத்தனை மக்களுக்கு நடுவிலும் கூட என்னுடைய மனதிலே இப்படிப்பட்ட நினைவுகளின் ஊடாக கடந்து போக முடியுமா என்றால் முடியும். அங்கதான் ரொம்ப ஜாக்கிரதையாக நான் என்னுடைய ஆவிக்குரிய நிலைகளை காத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். முதல் காரியமாக பின்வாங்கக்கூடிய நிலை என்றால் என்ன, எதை பற்றி கர்த்தருடைய வேதம் நம்மோடு கூட பேச துவங்க ஆரம்பிக்கிறது. நீதிமொழிகளின் புஸ்தகத்துல 14வது அதிகாரம் 14வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்லுகிறது. நீதிமொழிகள் 14:14 இந்த வார்த்தையை சொல்கிறது, வாசிக்கிறேன் கேளுங்கள். பின்வாங்கும் இருதயம் உள்ளவன் தன் வழிகளிலேயும் நல்ல மனுஷனோ தன்னிலே தானும் திருப்தி அடைவான். பின்வாங்குதல் வருகிறதுக்கு முதல் காரியம் என்ன அப்படின்னா, பெரிய மிஸ்டேக் என்ன அப்படின்னா, தன்னில் தான் திருப்தி அடையும் ஒரு நிலை. இதெல்லாம் தப்பே இல்லைங்க. எனக்குள் நானே சஜஷன் நான் சொல்ல ஆரம்பிச்சேன். இதெல்லாம் குற்றம்லாம் கிடையாது. இந்த ஊழியக்காரன் அப்படிதான் பேசுவார், ஊழியக்காரன் அப்படிதான் திட்டுவார். கர்த்தராகிய தேவனுக்கு தெரியாது இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய நடைமுறைகளை பற்றி அவருக்கு தெரியாது. உலகத்தில் வாழ வேண்டும் என்று சொன்னால் இத்தனை விஷயமான காரியங்களை அட்ஜஸ்ட் பண்ணித்தான் போக வேண்டியது அவசியம். இந்த காரியங்களெல்லாம் மேற்கொள்ள ஆண்டவராகிய தேவனுடைய அந்த வார்த்தைகள் இடமளியாமல் போக ஆரம்பிச்சாலும் இவைகளை செய்தால்தான் நான் என்னுடைய வாழ்க்கையிலே சரியான விதத்தில் கடந்து போக முடியும். உதாரணமாக இப்ப கர்த்தராகிய தேவன் நம்ம கூட பேச ஆரம்பிக்கின்றார். உலகத்தை காட்டிலும் கர்த்தரை நேசிக்க வேண்டும் என்கிறது கர்த்தருடைய வேதம் சொல்லக்கூடிய வார்த்தை. ஆனால் உலகத்தை காட்டிலும் கர்த்தராகிய தேவனை நேசிக்க முடிகிறதா நிறைய நேரத்தில் சாக்கு போக்கு சொல்ல ஆரம்பிக்கிறோம். முக்கியமான வேலை பழுங்க, என்னால இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பங்கு பெற முடியாது, என்னால இந்த மாதிரியான ஒரு காரியத்தின் மூலமாக கடந்து வர முடியாது. நீங்கள் ஒருவேளை ஆண்டவராகிய தேவனை பார்த்து அவங்க சொல்லுவாங்க, என்ன விதமான வார்த்தையை சொல்லுவாங்க, நீங்க ஒருவேளை உபவாச ஜெபம் வைக்கணும்னு சொன்னா எனக்கு லீவு நாளா பார்த்து நீங்க வச்சீங்கன்னா நான் வருவேன். எப்படி? கர்த்தரை பார்த்து நம்ம என்ன சொல்லுவோம், நீங்க வேணா எனக்காக அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க, நான் உங்களுக்காக அட்ஜஸ்ட் பண்ண முடியாது. இதுக்கு பேரு தான் இப்ப இருக்கக்கூடிய நடைமுறை வாழ்க்கையினுடைய தன்மை. நிறைய பேருடைய வாழ்க்கையில அவர்கள் செய்கிறது தவறு இல்லை என்கிறதை பற்றி அவர்களே சொல்லுவாங்க, நான் வேற வழி இல்லை, நான் இந்த காரியத்தை செய்ததற்கு காரணம் இதுதான் ரீசன், இதுல எந்த விதமான தப்பு எந்த விதமான குறைவும் கிடையாது, நான் தவறான எந்த விதமான காரியத்தின் கூட கடந்து போல, என்னுடைய வேலைப்பழு அப்படி இருந்தது, நான் அங்க போய் இருந்துதான் தீர வேண்டியது அவசியம், வேற வழி இல்லை. இந்த ஒரு சூழ்நிலை, என்னுடைய குடும்பத்துல இத்தனை விதமான பிரச்சனைக்குரிய காரியம் உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலை, இந்த காரியங்களை விட்டு நான் வெளியே வருகிறது முடியாது. ஆண்டவராகிய இயேசுவை பார்த்து ஒரு சீஷன் கேட்கிறான், அவங்க அப்பா இறந்து போயிட்டாரு, இறந்து போகக்கூடிய நேரத்தில் இயேசுவை பார்த்து அவன் கேட்கிறான், ஆண்டவரே என்னுடைய தகப்பனை நான் முன்பு போய் அடக்கம் பண்ணிவிட்டு வர நீர் எனக்கு அனுமதி தர வேண்டும்.
உடனே இயேசுவை பார்த்து அவன் கேட்கக்கூடிய நேரத்துல சீஷர்கள் எல்லாமே யோசிக்க ஆரம்பிச்சாங்க. சரி, அப்பாவுடைய முக்கியமான காரியத்துக்கு மகன் போகாம எப்படி இருக்க முடியும்? உடனே இயேசு அவனுக்கு மறு உத்தரவாக, நீ போயிட்டு வாப்பா, சீக்கிரமா வந்துரு என்கிற ஒரு வார்த்தையை பற்றி பேசுவார்னு யோசிச்சாங்க. இயேசு அவனை பார்த்து ஒரு வார்த்தை சொன்னார், மரித்தோர் தங்கள் மரித்தோரை அடக்கம் பண்ணட்டும், நீ என்னை பின்பற்றிவான்னு சொன்னார். அவன் உலக பிரகாரமான மனுஷன், அவன் அந்த காரியத்தை செய்வான். ஆனால் நீ ஆண்டவராகிய தேவனுக்கு என்று சிலுவையை சுமக்கும்படிக்காய் என்றைக்கு நீ உன்னுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தாயோ அன்று முதல் நீ உனக்கு உரியவன் அல்ல. நீ உன்னுடைய காரியங்களை திருப்திப்படுத்தும்படிக்காய் உருவாக்கப்பட்டவன் அல்ல. உன்னுடைய வேலைக்காக கர்த்தராகிய தேவனை மாற பண்ண உன்னால முடியாது. ஆண்டவராகிய தேவனுடைய திட்டத்தை உன்னுடைய இஷ்டத்தின்படி வளைக்க உன்னால முடியாது. நீ வேண்டுமானால் வளைந்து கொடுக்கலாமே தவிர தேவனுடைய இஷ்டத்தையும் சித்தத்தையும் உனக்கு ஏற்ற மனமாய் மாறப்பட உனக்கு அதிகாரம் இல்லை என்று கர்த்தருடைய வேதம் சொல்ல ஆரம்பிக்கிறது. அப்ப முதல் விஷயத்துல ஆண்டவராகிய தேவன் சொல்லக்கூடிய நல்ல ஒரு வார்த்தையின்படி பின்மாற்றம் வருகிறதுக்கு முதல் காரணம் என்ன அப்படின்னா, தான் செய்யக்கூடிய தவறிலே தான் திருப்தி அடைய ஆரம்பிச்சோம். இது தப்பே இல்லைங்க. இதுல என்ன தப்பு இருக்கிறது? 40 நாள் உபவாசம் பண்ணுகின்ற இடையில ரொம்ப பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. வீட்டில் இன்னைக்கு நல்ல பண்டம் வச்சிருந்தாங்க, நான் சாப்பிட்டு, இதுல என்ன தப்பு இருக்கிறது? கர்த்தருடைய வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையின் அடிப்படையில் எந்த விதமான காரியத்தை நீ பொருத்தனையை செயல்படுத்த ஆரம்பிக்கிறாயோ அதை உன்னுடைய வாழ்க்கையிலே ஆசரிக்கக்கூடிய வரைக்கும் அந்த காரியங்களிலே நீயும் நானும் கண்ணும் கருத்துமாய் இயங்க வேண்டியது அவசியம். சிலுவையை சுமக்கிறேன் என்று சொல்லக்கூடிய பொருத்தனையை செஞ்சுட்டேன்னா சுமந்துதான் தீர வேண்டியது அவசியம். வேற வழி இல்லை, மாற்று கருத்து ஒண்ணு இல்லை. அதுல எந்த விதமான சாக்கு போக்கை முன்னாலும் மேலாலும் பேச முடியாது. வேதத்துல இந்த பின்மாற்றம் வந்ததுக்கு முதல் காரணம் என்ன? லோத்தினுடைய மனைவியினுடைய வாழ்க்கையில பின்மாற்றம் வந்ததற்கு முதல் காரணம் என்ன அப்படின்னா, அந்த அம்மா தனக்குள்ளேயே ஒரு 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 அதாவது அந்த திருப்தியான ஒரு நிலைகளை பற்றி அவங்க யோசிக்க ஆரம்பிச்சாங்க. என்ன திருப்தியான நிலையை? பின்னிட்டு பார்த்தால் கூட நான் பின்னால திரும்பி ஓடினா தானே தப்பு. எப்படி பின்னால திரும்பி சோதோம் கொமோரா பட்டணத்தை நோக்கி ஓடினா தானே தப்பு. நான் இங்கேதான் நின்று நான் பார்க்க போகிறேன். அந்த பட்டணத்தில் கூட எந்த விதமான பொருளையும் நான் எடுக்க போறதில்ல. எந்த காரியத்தின் அடிப்படையின் ஊடாக நான் கடந்து போகல. நான் இங்க நின்று அங்க என்ன நடக்குதுன்னு மாத்திரம் பார்க்கிறேன். இங்க நின்று பார்க்கக்கூடிய நேரத்துல நான் இப்போ மலைகளை நோக்கி ஓடி போய் கொண்டிருக்கின்றேன். மலைகளை நோக்கி ஓடி போய் கொண்டிருக்கக்கூடிய நேரத்துல மேல இருந்து பார்த்தா என் வீடு தெரியும். அந்த வீட்டை சும்மா ஜஸ்ட் நான் திரும்பி தான் பார்க்கிறேன். வீட்டில் இருக்கக்கூடிய பொருளுக்காக நான் போகல, நின்று நான் பார்க்க போகிறேன். இதிலே ஆண்டவராகிய தேவனுடைய வேதம் சொல்கிறது, அவள் தான் செய்யக்கூடிய நிலைகளிலே திருப்தி அடையக்கூடிய விழாய் விளங்கினார். தப்புன்னா தப்பு தான், முதல் கதையை ஒத்துக்கிறோம். தவறு இல்லை என்று சொல்லி அதிலே நீ திருப்தி அடைய ஆரம்பிக்கிறது உண்டானால் பின்வாங்கக்கூடிய நிலை உன்னுடைய வாழ்க்கையிலே வந்துவிடும் என்று கர்த்தருடைய வேதம் சொல்ல ஆரம்பிக்கிறது. இரண்டாவது ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை பற்றி பாருங்க. கர்த்தருடைய வேதம் அடுத்த ஒரு வார்த்தையாக என்ன வார்த்தையை சொல்கிறது? லூக்கா எழுதின சுவிசேஷத்துல 8வது அதிகாரம் 13வது வசனம் இந்த வார்த்தை நமக்கு சொல்கிறது. லூக்கா 8வது அதிகாரம் 13வது வசனம் இந்த வார்த்தையை சொல்கிறது. வாசிக்கிறேன், கேளுங்கள். கற்பாறையின் மேல் விதைக்கப்பட்டவர்கள் கேட்கும் போது சந்தோஷத்துடனே வசனத்தை ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். ஆயினும் தங்களுக்குள்ளே வேர் கொள்ளாதபடியினாலே கொஞ்ச காலம் மாத்திரம் விசுவாசித்து சோதனை காலங்களில் பின்வாங்கி போகிறார்கள். கர்த்தருடைய வேதம் என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிரசங்கம் முடிச்ச உடனே ஒரு மெசேஜ் வரும். பிரசங்கம் சூப்பர், இப்படி 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 ஒரு கை போட்டு சூப்பர், பிரசங்கம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இன்றைக்கு பிரசங்கம் என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை தொடக்கூடியதாய் விளங்கிட்டு அவன் அந்த வசனத்தில் என்ன போட்டு பாருங்க, கேட்டவுடன் சந்தோஷத்தோடு அவன் ஏற்றுக்கொள்ளுவான். அந்த வசனம் அப்படிதான் போட்டு அந்த வசனத்தை திரும்ப வாசிக்கிறேன் பாருங்க. கற்பாறையின் மேல் விதைக்கப்பட்டவர்கள் கேட்கும் போது சந்தோஷத்துடனே வசனத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். ஐயோ ஆமா, உண்மையிலேங்க இது என்னை பற்றி தான் கர்த்தராகிய தேவன் பேசிக்கார், ரொம்ப கரெக்டா பேசியிருக்கின்றார். என்னுடைய ஒவ்வொரு விதமான காரியத்தை நான் நேற்று ராத்திரி என்ன யோசனோ அதைத்தான் கர்த்தர் இன்னைக்கு காலை வேளையில் கரெக்டா பேசியிருக்கின்றார். இதை சந்தோஷத்தோடு நான் ஏற்றுக்கொள். இது எனக்காக கர்த்தர் பேசின வார்த்தை தான், எனக்காக கர்த்தர் சொன்ன வார்த்தை தான். ஆனால் அடுத்தது பாருங்க, ஆயினும் தங்களுக்குள்ளே வேர் கொள்ளாதபடியினாலே கொஞ்ச காலம் மாத்திரம் விசுவாசித்து சோதனை காலங்களில் பின்வாங்கி போய்விடுகிறார்கள். பின்வாங்குதல் வருகிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, தனக்குள் அந்த வசனத்தினுடைய வேர்களை விடுகிறதுக்கு அவர்கள் அனுமதிக்கிறது. கடினமான மனம், அவங்களுடைய வாழ்க்கையில வசனம் வேர் கொள்ளாதபடியினாலே கொஞ்ச காலம் மட்டும் சந்தோஷமாய் காணப்படக்கூடிய அவர்கள் வேர் கொள்ளாதபடிக்கு காணப்படக்கூடிய நிலையினாலே பின்னிட்டு பார்க்கக்கூடிய சூழ்நிலை அவர்கள் வாழ்க்கையிலே வருகிறது என்று கர்த்தருடைய வேதம் சொல்ல ஆரம்பிக்கிறது. கேட்கிறது பெருசில்லை. நான் ஏற்கனவே அடிக்கடி ஒவ்வொரு முறை சொல்லக்கூடிய வார்த்தை, கேட்கிறது பெருசில்லை, வாசிக்கிறது முக்கியம் அல்ல, வாசித்த அந்த காரியங்கள் யாவற்றையும் அறிந்து கொள்கிறது முக்கியம் அல்ல, மற்றவர்களுக்கு அந்த வசனத்தின் மூலம் ஆலோசனைகளை சொல்லுகிறது முக்கியம் அல்ல. வசனத்தை நீ உன்னுடைய வாழ்க்கையை கை கொள்ளும்படி, உனக்குள் வசனத்தை வேர் கொள்ளும்படியாக நீ
அனுமதிக்க வேண்டியது அவசியம். அது உனக்குள் வேரூன்றி வளரக்கூடிய பெரிய ஒரு விருட்சமாய் உன்னுடைய வாழ்க்கையிலே வளர வேண்டியது அவசியம். அது வளர 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 உன் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே காணப்படும் எல்லா சுபாவ குறைவுகளும் அப்படியே ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தினாலே அப்புறமாக்கக்கூடிய நிலைகளை கண்கூடாய் உன்னாலும் என்னாலும் கண்டு உணர முடியும். நம்முடைய வாழ்க்கையில இன்றைக்கு வரைக்கும் நம்முடைய சுபாவங்கள் மாற்றமடையாமல் போகிறதற்கு காரணம் மேற்கொள்ளக்கூடிய அந்த நிலைகளை என்னுடைய வாழ்க்கையிலே அனுமதியாமல் நான் கடந்து போக ஆரம்பிக்கிறது தான் காரணம். அதனாலதான் கர்த்தர் சொல்லக்கூடிய வார்த்தையின் அடிப்படையில் வேர் கொண்டு அவைகளுக்கேற்ற பலன்களை நீங்கள் கொடுக்க துவங்க ஆரம்பித்தால் பின்வாங்கக்கூடிய நிலை உங்களுடைய வாழ்க்கையிலே நிச்சயமாய் வர முடியாது என்று கர்த்தருடைய வேதத்துல ஆண்டவராகிய தேவன் சொல்ல ஆரம்பிக்கின்றார். மூணாவது ஒரு விஷயத்தை நான் சொல்லி முடிச்சிட்டேன். எபிரேயருக்கு எழுதப்பட்ட நிருபம் 10வது அதிகாரம் 38, 39 ஆகிய வசனங்கள் இந்த வார்த்தையை சொல்கிறது. எபிரேயர் 10வது அதிகாரம் 38, 39 வாசிக்கிறேன். விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான், பின்வாங்கி போவானானால் அவன் மேல் என் ஆத்துமா பிரியமாயிராது என்கிறார். 39, நாமோ கெட்டு போக பின்வாங்குகிறவர்களாய் இராமல் ஆத்துமா ஈடேற விசுவாசிக்கிறவர்களாய் இருக்கிறோம். மூணாவது காரியம் என்ன அப்படின்னா, கர்த்தருடைய விஷயங்களை ஆழமாய் நீங்களும் நானும் நம்ப வேண்டியது அவசியம். லோத்தனுடைய மனைவிக்கு அந்த நம்பிக்கை இல்லாமல் போனதுனாலதான் பின்னிட்டு திரும்பி பார்க்க ஆரம்பிச்சாங்க. திரும்பி பார்த்தா என்ன விதமான பிரச்சனை வரப்போகுது, இதுவரைக்கும் எந்த விதமான பிரச்சனைக்குரிய காரியம் வரல, இனி கடைசி நேரத்தில் நான் பின்னிட்டு பார்க்கறதுனால என்ன பிரச்சனை வரப்போகிறது என்று சொல்லி அவர்கள் மனதிலே யோசிக்க ஆரம்பித்ததுதான் பின்னிட்டு பார்க்கக்கூடிய நிலைகளுக்கு மூல காரணம். மூன்றாவது விஷயம் என்ன அப்படின்னா, கர்த்தர் பேசும் எல்லா விஷயத்தையும் நம்புங்கள். கர்த்தர் சொல்லக்கூடிய ஒவ்வொரு காரியமும் அவைகள் எல்லாம் 100% உண்மை. நீ ஆண்டவருடைய வார்த்தைகளை ஏற்காமல் போக ஆரம்பிக்கிறது உண்டானால் கட்டாயம் உனக்கு நியாய தீர்ப்பு உண்டு என்கிறது 100% உண்மை. நான் யாரா இருந்தாலும் சரிதான், நான் ஊழியம் பார்க்கக்கூடிய மனுஷனாக இருந்தாலும் சரிதான், நான் கர்த்தராகிய தேவனுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு மனுஷனால் காணப்பட ஆரம்பிச்சாலும் பரவாயில்லதான், நான் ஆண்டவராகிய தேவனுடைய பரிசுத்தமுள்ள காரியங்களுக்கு எல்லா விதமான உதவிகளையும் செய்யக்கூடிய மனுஷனாக இருந்தாலும் பரவாயில்லதான், நான் என்ன காரியத்தை செயல்படுத்த ஆரம்பித்தாலும் நியாய தீர்ப்பு என்கிறது எல்லா மனிதனுக்கும் பொதுவானது, உண்டானது. ஒவ்வொரு மனிதனும் இங்கு காணப்படக்கூடிய எல்லா ஜனங்களும் ஒரு நாளில் கர்த்தருக்கு முன்பதாக போய் நின்றே தீர வேண்டியது அவசியம். இது தேவனுடைய வேதம் சொல்லக்கூடிய வார்த்தை, நம்ப வேண்டியது அவசியம். நம்பணும். நான் செய்யக்கூடிய நன்மையாக காணப்பட ஆரம்பித்தாலும் தீமையாக காணப்பட ஆரம்பித்தாலும் நியாயத்திலே தேவன் கொண்டு வந்து நிறுத்துவார் என்பதை மறந்து போகாதே. வசனம் அப்படித்தான் போட்டிருக்கு. எல்லா காரியங்களுக்கும் ஒரு நாள் தீர்ப்பு உண்டு. நீ செய்த நன்மையான காரியங்களுக்கும் தீர்ப்பு உண்டு. நீ எழுதின அநேகம் விதமான தேவனாகிய கர்த்தருக்கு பிரியமற்ற அநேகம் கள்ள கணக்குகளுக்கும் தீர்ப்பு உண்டு. தேவனாகிய கர்த்தர் மெய்யாகவே விரும்பாதிருக்கக்கூடிய அநேகம் குறைவான காரியங்களுக்கும் தீர்ப்பு உண்டு. நன்மையான கிரியைகளுக்கும் தீர்ப்பு உண்டு. நீ நன்மையான கிரியைகளை உன்னுடைய மனதளவிலே செய்ய ஆரம்பிக்கிறது உண்டானால் கர்த்தராகிய தேவன் வெளியரங்கமாய் கட்டாயம் உன்னுடைய வாழ்க்கையிலே அதற்குரிய பலனை தருவார். நீ தீமையான காரியங்களை யோசித்து விட்டு வெளியரங்கமாய் நன்மையான காரியங்களை செய்யக்கூடிய ஒரு மனுஷனை போல நடிக்க ஆரம்பித்தால் அதற்கும் உரிய தீர்ப்பை ஒரு நாள் நீ கட்டாயம் போய் சொல்லித்தான் தர வேண்டியது அவசியம். இது யாருக்கும் வேறுபாடு இல்லை, பாகுபாடு. எல்லா மனிதனும் ஒரு நாளில் நின்றுதான் தர வேண்டியது அவசியம். இந்த விசுவாசம் என் வாழ்க்கையில வந்துருச்சுன்னா நான் கர்த்தருக்கு பயப்படக்கூடிய பயம் உள்ளவனாய் ஒவ்வொரு நாளும் காணப்படுவேன். என் கையில கொடுக்கப்படக்கூடிய பொறுப்புல நான் எத்தனை விதமான காரியங்களை அலட்சியம் பண்ணிக்கிறேன் யோசிச்சு பாருங்க. ஒரு நாளில் தீர்ப்பு நாளில் நான் போய் கணக்கு சொல்லணும். ஆண்டவராகிய தேவன் என்னை நம்பி இத்தனை விதமான பொறுப்பை என்னுடைய கரங்களை தந்தார். ஊழியம் என்கிற பொறுப்பை தந்தார், உபதேசம் என்கிற பொறுப்பை தந்தார், அநேகம் விதமான காரியங்கள்ல ஊழியத்துக்குரிய அதாவது அநேகம் விதமான உதவிகள் யாவற்றையும் செய்யக்கூடிய நிலைகளை கர்த்தராகிய தேவன் தந்தார். நான் எந்த பொறுப்பிலே உண்மை உள்ளவனாய் என்னுடைய வாழ்க்கையுடைய நிலைகளை காத்துக்கொள்ள ஆரம்பிச்சேன். கர்த்தராகிய தேவன் ஒரு நாளில் என்னை பார்த்து கணக்கு கேட்கக்கூடிய நேரத்துல அது யாராய் இருக்க ஆரம்பித்தாலும் சரி, எனக்கு தெரியாதுங்க, எங்க பாஸ்டர் வந்து எனக்காக சொல்லுவார், முடியாது. அவனவன் தனக்கு முன்பதாக போய் நிற்கக்கூடிய கர்த்தருக்கு முன்பதாக எல்லா கணக்குகளையும் சொல்லித்தான் தர வேண்டியது அவசியம். நீ செய்யும் நன்மையும் நீ செய்யும் தீமையும் ஒரு நாளில் ஆண்டவராகிய தேவன் கொண்டு வந்து எல்லாருடைய கண்களுக்கு முன்பதாக வெளியரங்கமாய் நிறுத்துவார். இப்ப பார்க்கக்கூடிய நேரத்துல நாம் நம்மையே பார்க்கக்கூடிய நேரத்தில் நம்மை நாம் மெச்சிக்கொள்ள ஆரம்பிக்கிறோம். நியாய தீர்ப்பின் நாள் என்கிறது எல்லா மனிதனுக்கும் பொதுவான ஒன்று. கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையே, இந்த காரியங்களிலே நம்பிக்கை உள்ளவனாய் நீ காணப்பட ஆரம்பிக்கிறது உண்டானால் தவறான எந்த விஷயத்தின் ஊடாக நீ கடந்து போக மாட்டேன். உன்னுடைய ஆவிக்குரிய நிலைகளை சீராக்கும் ஒரு மனிதனாக எல்லா விஷயத்திலும் எனக்கு கொடுக்கப்பட்ட காலங்களை நான் தீவிரமாய் ஆசரிக்க வேண்டும். நான் என்னுடைய வாழ்க்கையினுடைய நிலைகளை நான் என்னுடைய வாழ்க்கையிலே வீணாக்கி விடக்கூடாது. என்னுடைய ஒவ்வொரு காலங்களிலும் சரியான வளர்ச்சியின் ஊடாக கடந்து போக ஆரம்பித்தால் ஒரே ஒரு சத்தியத்தை நான் சொல்லி முடிச்சிடுறேன். நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய வாழ்க்கையினுடைய நாட்கள்
இந்த நாட்களுக்குள், இந்த நாட்களை எத்தனை வருஷம் ஆண்டவராகிய தேவன் தந்திருக்கிறார்? ஒருவேளை எனக்கு ஒரு 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 70 வருஷம் தந்திருக்கிறாரு, ஒரு 60 வருஷம் தந்திருக்கிறார், 65 வருஷம் தந்திருக்கிறான்னு வச்சுக்கோங்களேன், அல்லது ஒரு 80 வருஷம் தந்திருக்கிறான்னு வச்சுக்கோங்களேன். இந்த 80 வருஷ காலமும் எதற்காக கர்த்தர் தந்திருக்கிறார் என்றால், 80 வருஷத்திற்குள்ளாக என்னுடைய ஓட்டத்தை நான் முடிச்சிடணும், எனக்கு உண்டான நேரத்தை நான் முடிச்சேன். இந்த ஓட்டத்தை நீ ஓடவும் செய்யலாம், ஓடாம இருக்கலாம், அது நம்முடைய இஷ்டம். ஒரு நாள்ல நான் வந்து தூங்கி வழிஞ்சு நான் எந்த விதமான காரியத்தையும் செய்யாம இன்னைக்கு நான் லீவு கொடுக்குறேங்க, எனக்கு வந்து அது சரீரத்தில் ரொம்ப டயர்டா இருக்கிறது, நான் நிறைய பணிகளின் ஊடாக கடந்து போக ஆரம்பிச்சேன், என்னால் ஒரு விஷயத்தை செய்ய முடியல, இன்றைக்கு நான் என்னுடைய ஆவிக்குரிய நிலைகளை ஆராய்ஞ்சு பார்க்க முடியல, இன்றைக்கு என்னுடைய வளர்ச்சியின் ஊடாக கடந்து போகலன்னு சொல்லி லீவு போடலாம். எந்த விதமான காரியத்தை செய்தாலும் கர்த்தர் இப்ப உங்களை பார்த்து எந்த விதமான கேள்வியும் கேட்க மாட்டார், எதையும் சொல்ல மாட்டார். நீ ஏன் உன் கையில இத்தனை விதமான பொறுப்பையும் தந்திருக்கிறேனே, நீ ஏன் பேசாமல் உட்கார்ந்துருக்கிறன்னு சொல்லி கர்த்தர் நம்மளை பார்த்து கேட்கவே மாட்டார். நியாய தீர்ப்பின் நாள் வரக்கூடிய நாள்ல, அந்த நாள்ல போய் கர்த்தருக்கு முன்பதாக நிற்கக்கூடிய அந்த நேரம், நான் என்னுடைய வாழ்க்கையிலே அனுபவித்த ஒரு சம்பவத்தை உங்களுக்கு நான் சொல்ல வேண்டும். ரட்சிக்கப்பட்டு ஏறக்குறைய ஒரு 10 வருடங்களுக்கு இருக்கும் என்று நினைக்கிறேன். அந்த நாட்கள்ல ஆண்டவராகிய தேவனை நோக்கி காத்திருக்கக்கூடிய நேரத்துல என்னுடைய ஆவியை ஆண்டவராகிய தேவன் எடுத்துக்கொண்டு பரலோக ராஜ்யத்திலே கடந்து போக செய்து, அந்த இடத்துல ஒரு பெரிய ஒரு நியாயாசனத்திற்கு முன்பதாய் இருக்கக்கூடிய அந்த நிலைகளை என்னுடைய கண்களுக்கு முன்பதாய் கர்த்தர் காண்பித்தார். நியாயாதிபதியாய் ஆண்டவராக தேவன் பெரிய சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறார், வெள்ள சிங்காசனத்தில் வீற்றிருக்கின்றார். எல்லா மனுஷனுடைய ஆவிகளும் அவருக்கு முன்பதாக நிற்கக்கூடிய அந்த சூழ்நிலைகளை நான் இப்பொழுது பார்க்க ஆரம்பிக்கின்றேன். ஆனா மேல உட்கார்ந்து இருக்கக்கூடிய கர்த்தர், தொலை தூரத்தினுடைய முகம்லாம் தெரியல, தொலை தூரத்தில் உட்கார்ந்து இருக்கக்கூடிய கர்த்தர். ஆனால் ஒரே ஒரு விஷயத்தை என்னுடைய கண்களினால் பார்க்க முடிந்தது, அவ்வளவு தூரத்தில் உட்கார்ந்திருக்க ஆரம்பித்தாலும் அவருடைய கண்கள் என்னைத்தான் பார்க்கிறது என்கிற ஒரு நிலை. என்னுடைய நிலைகளை நான் சற்று அப்படி கீழே குனிஞ்சு பார்க்கிறேன். கீழே குனிந்து பார்க்க ஆரம்பிக்கிறது உண்டானால், நான் ரட்சிக்கப்பட்ட ஆரம்ப நாளில் செய்த, ரட்சிக்கப்பட்டதுக்கு முன்னால செஞ்ச பாவத்தையெல்லாம் கர்த்தர் மன்னிச்சிட்டார். ரட்சிக்கப்பட்ட ஆரம்ப நாளில் செய்த விடப்பட்டிருக்கக்கூடிய பாவங்கள் எல்லாம் எனக்கு முன்னால, அதாவது இந்த ஜெயில அடைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த கைதியினுடைய மேல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்லேட்ல அவனுடைய நம்பரையும் பேரை எழுதி போட்டுக்கிறத பார்க்க முடியும். அந்த நீங்க பார்த்துருப்பீங்க, அதாவது ஒரு ஸ்லேட்டு மாதிரி ஒன்று போட்டு வச்சிருப்பாங்க, அதை வந்து இப்படி இந்த இதில் இந்த தொங்க விட்டுப்பாங்க கழுத்தில், அதில் வந்து பார்த்தீங்கன்னா அவனுடைய பேர், அவனுடைய நம்பர், அவனுடைய காரியங்களையும் எழுதப்பட்டுக்கிறத பார்க்க முடியும். அந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு ஸ்லேட்டு மாதிரி இந்த இடத்துல பெருசாக அப்படி இருக்கிறது. அதில் பார்த்தா எழுதப்பட்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு விதமான எழுத்துக்களும் நான் செய்த ஒவ்வொரு குற்றங்களையும் எனக்கு முன்பதாக சொல்லக்கூடியதாக விளங்க ஆரம்பித்தது. அவ்வளவு நேரம் வரைக்கும் எல்லா விதமான மக்களுடைய நிலைகளை நான் பார்க்க துவங்கினேன். ஒவ்வொரு ஆட்களையும் பார்க்கக்கூடிய நேரத்தில் பெரிய பெரிய ஊழியக்காரர்கள் அவங்களுடைய அதாவது அவங்களுடைய அந்த பேரெல்லாம் சொல்ல ஆசைப்படலை, பெரிய பெரிய ஊழியக்காரர்களாக நிற்க ஆரம்பிக்கிறாங்க. என்றாலும் கூட அவர்களை பார்க்கக்கூடிய நேரத்தில் எவ்வளவு வல்லமையாக பிரசங்கம் பண்ணாரு, இவர் இத்தனை விதமான குற்றங்களை செய்யக்கூடியவரா என்று சொல்லி நான் பார்த்து கொண்டே வர ஆரம்பித்தேன். எவ்வளவு பெரிய ஒரு பரிசுத்தவான் சொல்லி நம்ம யோசிச்சோம், எவ்வளவு பெரிய ஒரு நீதிமான் என்று சொல்லி யோசிச்சோம், இவ்வளவு பெரிய ஒரு நல்ல கிரியைகளை செய்த ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை இவ்வளவு கண்ணகரேன்னு இருக்கக்கூடியதாய் காணப்பட ஆரம்பிக்கிறது. எல்லாத்தையும் பார்த்துட்டு திரும்ப நான் என்னை பார்க்கிறேன், என்னுடைய குறைவுகள் எல்லாம் எல்லாருடைய கண்களும் பார்த்து கொண்டே இருக்க ஆரம்பிக்கிறது. ஐயோ போச்சு, எல்லா விதமான காரியங்களும் பார்க்கிறது என்று சொல்லி கையை வைத்து மறைத்தால் இது ஆவிதானே, இந்த ஆவியினுடைய கையை கொண்டு மறைத்தால் அந்த கையை ஊடுருவி பார்க்க நம்மளால முடியுது. கையை வச்சு மூட முடியல, காலை வச்சு மூட, எந்த ஒரு காரியத்தை வைத்து மூட முடியும். கர்த்தராகிய தேவனுடைய கண்கள் எல்லா மனிதனின் மேலும் நோக்கமாக இருக்கிறது அந்த நாளில் பார்த்து. அப்பதான் என்னை அறியாத ஒரு பயம் எனக்குள் அந்த நாளில் சூழ துவங்கிட்டு, நான் செய்திருக்கக்கூடிய ஒவ்வொரு பாவம், இந்த வசனத்தை நான் அடிக்கடி என்னுடைய பிரசங்கத்தை நான் சொல்கிறது வழக்கம். எரேமியா 17:1 யூதாவினுடைய பாவம் இரும்பெழுத்து ஆணியினாலும் வைரத்தின் நுனியினாலும் அவர்கள் இருதயத்தின் பலகையிலும் உங்கள் பலிபீடத்தின் கொம்புகளிலும் எழுதப்பட்டிருக்கிறதுன்னு சொல்லக்கூடிய அந்த வசனம் அன்றைக்குத்தான் என்னுடைய மனதின் ஆழத்திலே புரிபட துவங்க ஆரம்பித்தது. நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு குறைவுகளும் நம்முடைய மனதின் ஆழத்திலே இரும்பு எழுத்து ஆணியினால, மற்ற காரியத்தை வச்சு ஒரு குச்சியை வச்சு எழுதலாம் வச்சுக்கலாம், ஈஸியாக அழிச்சிடலாம். இரும்பு எழுத்து ஆணியிலே வைத்து எழுதுகிறது உண்டானால் அதை அழிக்கவும் மாற்றவும் நம்மால் ஆகிறது இல்லை. நம்முடைய வாழ்க்கையில செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு குறைவுகள், ஒவ்வொரு தப்பிதங்கள், இவைகள் எல்லாவற்றிற்கும் ஒரு நாளில் நியாய தீர்ப்பு நாளில் போய் நிற்க வேண்டியது அவசியம். கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையே, இந்த உணர்வு என்னுடைய வாழ்க்கையிலே வர வேண்டியது முக்கியமான ஒரு காரியமாய் காணப்படுகிறது. இதை நான் நம்பணும், இதை நான் விசுவாசிக்கணும். விசுவாசமற்ற ஒரு நிலை நவீனுடைய வாழ்க்கையிலே உருவாக்கப்பட ஆரம்பிக்கிறது உண்டானால், லோத்தினுடைய மனைவினுடைய வாழ்க்கையில கர்த்தருடைய அந்த வார்த்தைக்குரிய காரியங்களை விசுவாசிக்காமல் போக ஆரம்பிச்சனாலதான் தைரியமாய் அவர்கள் பின்னிட்டு திரும்பி பார்த்து உப்பு தூளாய் மாற்றப்பட்டு போக ஆரம்பிச்சார். லோத்தினுடைய மனைவியினுடைய வாழ்க்கை உனக்கும் எனக்கும் அடையாளம். ரொம்ப ஜாக்கிரதையாக நான் என்னுடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதத்தின் பிள்ளையாய்
ஆண்டவராகிய தேவனால் அழைக்கப்பட்டு சாபத்தின் பிள்ளையாய் மாற்றப்பட்ட லோத்துவின் மனைவியை போல நான் இருந்து விடக்கூடாது. ஆசீர்வாதத்தினாலே ஆண்டவராகிய தேவனுடைய நல்ல ஒரு ஊழியனாய் காணப்பட்ட லோத்துவோடு கூட இணைக்கப்பட்ட லோத்தினுடைய மனைவி அவன் கூடவே இருக்கக்கூடியவள் என்றாலும் கூட அவனுடைய ஒவ்வொரு விதமான ஜெபத்தை பார்க்கக்கூடியவள், வேதத்தை பார்க்கக்கூடியவள், கர்த்தருடைய வேத வசனம் சொல்லக்கூடிய வார்த்தையின்படி பாவத்தின் நிமித்தமாக மனதிலே குத்தப்பட்ட நிலைகளை பார்க்கக்கூடிய அவள் ஆண்டவராகிய தேவனுடைய வார்த்தைகளை கேட்காமல் பின்னிட்டு பார்க்கக்கூடிய நிலைகள் உருவாக்கப்படுகிறது உண்டானால் இந்த சபையில் இருக்கக்கூடிய நம்முடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட நிலைகள் உருவாக்கப்பட முடியும் சொல்ல முடியாது. கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையே, லோத்தினுடைய மனைவியை எல்லா நாளிலும் நினைவிலே வைத்துக் கொள்ளுங்கள். ரொம்ப ஜாக்கிரதையாக உங்கள் ரட்சிப்பினுடைய திட்டம் நிறைவாக்கப்படும்படி பூரணமாகுதலை பயபக்தியாய் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே பெற்றுக்கொள்ள நீங்களும் நானும் தீவிரப்பட வேண்டியது அவசியம் என்று கர்த்தர் தம்முடைய வசனத்தின் மூலம் சொல்கிறார். தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நாம் ஜெபம் செய்வோம். கர்த்தர் பேசின இந்த வார்த்தையின் அடிப்படையில் லோத்தினுடைய மனைவியை நினைத்துக் கொள்ளுங்கள் என்று கர்த்தராக தேவன் சொன்னார். சாபத்தினுடைய நிலைகள் அவருடைய வாழ்க்கையிலே வந்தது. ஆசீர்வாதத்திற்காக அழைக்கப்பட்ட லோத்தினுடைய மனைவி சாபத்தீடாய் மாற்றப்பட்டு போனாள். காரணம், வேதம் சொல்லுகிறதை போல மாறுபட்ட மனம், வீணான தூபம், கர்த்தருடைய வேத வசனங்களை கேளாதிருக்கக்கூடிய நிலை என்று நாம் பார்த்தோம். நம்முடைய வாழ்க்கையில கூட நம்முடைய வாழ்க்கையிலே தேவனாகிய கர்த்தரால் கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதம் எல்லாம் சாபமாக்கப்பட்டதற்கு காரணம் என்ன? ஒருவேளை மாறுபட்ட மனம் நமக்குள் இருக்கிறதா என்று பாருங்கள், அல்லது ஒருவேளை வீணான தூபம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறதா என்று பாருங்கள், வேதத்தை கேளாத ஒரு மனம் நம்முடைய வாழ்க்கையிலே உண்டா என்று பாருங்கள். இரண்டாவது, தேவனுடைய மனிதனோடு கூட ஓடி போகக்கூடியவளாய் காணப்பட ஆரம்பித்தாலும் எல்லாரும் ஒரு கூட்டமா ஓடிட்டு இருக்கிறாங்க. கர்த்தருடைய மனிதனாய் காணப்படக்கூடிய லோத்தினுடைய தலைமையில் லோத்து கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்டு பின்னிட்டு மட்டும் திரும்பி பார்த்துடாதீங்க. கர்த்தராக தேவன் சொல்லியிருக்கிறார், சமபூமியில எங்கும் நில்லாமல் ஜீவன் தப்ப ஓடி போங்கள் என்கிற வார்த்தையை பற்றி கர்த்தர் பேசியிருக்கிறார். அந்த வார்த்தையின்படி ஓடி போக வேண்டும் என்று சொல்லக்கூடிய வார்த்தைகளை கேட்ட பொழுதிலும் கூட மனம் திரும்ப முடியாத அளவிற்காக பின்வாங்கி போகக்கூடிய நிலைகள் லோத்தினுடைய மனைவிக்கு வந்ததனுடைய காரணம் என்ன? வேதத்திலே நாம் வாசிக்கிறதை போல வசனத்திலே வளர முடியாத ஒரு நிலை, விசுவாசம் இல்லாத நிலை என் வாழ்க்கையிலே காணப்படுகிறது உண்டானால் ஆண்டவராகிய தேவனுக்கும் உலகத்திலே காணப்படும் மக்களுக்கும் கூட பயனற்றவனாய் உப்பு தூணாய் நான் மாற்றப்பட்டு போக ஆரம்பித்து விடுவேன். கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையே, உன்னை ஆண்டவராகிய தேவன் உலகத்திற்கு வெளிச்சமாக, உலகத்திற்கு உப்பாக, அநேக மக்களுக்கு பிரயோஜனம் உள்ளவனாக ஆண்டவராகிய தேவன் உருவாக்கினாரே. உண்மையான மனதோடு கூட உன்னையே நீ வைத்து ஆராய்ந்து பார். நீ யார் யாருக்கெல்லாம் பிரயோஜனமான வாழ்க்கை வாழுகிறாய் என்று பார். உன் மூலமா எத்தனை பேர் பிரயோஜனம் அடைகிறாங்கன்னு பாரு. உங்க மூலமா எத்தனை பேர் ஆண்டவராகிய தேவனுடைய மகிமையை பெற்றுக்கொள்ள ஆரம்பிக்கிறாங்க. உனக்காகவே நீ இத்தனை நாள் வரைக்கும் வாழ்ந்த, ஆனால் பிறருக்காக எத்தனை காலங்கள் வரைக்கும் நீ வாழக்கூடியவனாய் விளங்குகின்றாய். ஒருவேளை லோத்தினுடைய மனைவியை போல உன் நிலைகளும் காணப்படுகிறது உண்டானால் யாருக்கும் பிரயோஜனம் இல்லாதவனாய், யாராலும் மெய்யாகவே மெச்சிக்கொள்ளப்பட முடியாதவனாய், யாராலும் சுமக்கப்பட முடியாதவனாய், அந்த எந்த விதமான மனிதனாலும் தூக்கி சுமக்க முடியாமல் நின்ற இடத்திலே நின்று பிரயோஜனம் இல்லாதவனாய் நீ கடந்து போக ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். கர்த்தருடைய அபிஷேகம் எதற்காக நம்முடைய வாழ்க்கையிலே வந்தது? பிரயோஜனமானவைகளை நீயும் நானும் பேச வேண்டும். பிரயோஜனமாய் மற்றவர்களுக்கு பிரயோஜனம் உள்ளவர்களாய் நம்முடைய வாழ்க்கையின் நிலைகள் காணப்பட வேண்டும் என்று தானே. என்னுடைய வாழ்க்கையின் மூலம் எத்தனை பேருடைய வாழ்க்கை பிரயோஜனம் உள்ளதாய் அந்த காரியங்கள் யாவற்றையும் உணர ஆரம்பிக்கிறாங்க. ஒருவேளை அப்படி இல்லைன்னு சொன்னா இன்றைக்கு என்னுடைய வாழ்க்கையினுடைய நிலைகள் சீராக்கப்படும்படி என்னை நான் ஒப்புக் கொடுக்கிறேன் என்று கர்த்தரை நோக்கி நாம் மனம் திரும்பி ஜெபிப்போமா? நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே, நீர் பேசி சொன்ன இந்த பரிசுத்தமுள்ள வார்த்தையின் அடிப்படையில் லோத்தினுடைய மனைவியை எல்லா நாளிலும் நாங்கள் நினைவிலே கொள்ள எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபைகளை தருவீராக. அது எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு பாடமாக ஆண்டவராகிய தேவன் வேத புத்தகத்தில் எழுதி வைத்திருக்கிறீரே கர்த்தாவே. இந்த பாடத்தை வாசித்து அப்படி விட்டுவிடக்கூடிய ஒரு மக்களாய் அல்ல, அதிலே காணப்படும் ஏதாகிலும் ஒரு குறைவின் மூலமாக நாங்கள் பெற்றிருக்கக்கூடிய இவ்வளவு பெரிய ஒரு ஆனந்தமான பாக்கியத்தை ஒரு சின்ன ஒரு இமை பொழுதிலே காணப்படக்கூடிய சின்ன ஒரே ஒரு மாறுபட்ட நிலைகளினாலே இழந்து போய்விடாதபடி கர்த்தாவே எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஏற்ற உணர்வை, ஏற்ற ஆசீர்வாதத்தை, ஞானத்தை தந்து எங்களை நீரே ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். வசனத்தை கேட்கிறவனாய் மட்டுமல்ல, இந்த வசனங்களுக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை வாழ இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் பிரயோஜனத்தை தந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நான் வேண்டிக் கொள்கிறேன். கற்று நிச்சயித்துக் கொண்ட இந்த வசனங்களிலே நிலைத்து நிற்கிற கிருபைகளை தர வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.